ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்துட்டு சிக்கு கூட ஒரு ஒன் ஷார்ட். ஓகேவா? நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நேம் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய காலேஜ் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படி வந்துட்டு ஒரு விண்டோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு விண்டோ ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளாஸ் ரூமை பார்த்துட்டு இருக்காங்க. இருமா அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னடா இங்கே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ பாரு என்னவோ அந்த ஜாங்குக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ரொம்ப சீனியர்டா சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். நீ காலேஜ் வந்து 6 மந்த்து அவர் பேர் தான் சுற்றிட்டு இருக்க. என்னடாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஸ்கூல் டேஸ் போல் நல்லா தானே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன கேட்க இப்போ அங்கே நிற்கிறது ஜிம்மின்டா. ஓகே, ஜிம்மின் என்ன தான் ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தியா அவங்க கேங் எவ்வளோ கெத்தாக இருக்குது பார்த்தியா? அது வந்து டேங்கு, அப்புறம் ஜங்குக்கு, அதுக்கப்புறம் காய், மெக்கு, ஜாக்சனு, அப்புறம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு எப்படியாவது அவரை வந்து அவரை பேசணும் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? ஜவுங்க காட்ட சொல்கிறாங்க. ஜவுங்க காக்கட்டியா சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு இருப்பாட்டா, யார் எவ்வளோ பேச மாட்டாரு சொல்கிறாங்க. பேச மாட்டேதா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது அந்த கிளாஸ் ரூமில் உள்ள பர்சன் நிறைய உட்காந்துருக்காங்க. யாரா காய், ஜங்குக்கு, டேர், மெக்கு, ஜாக்சன் இவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லோரும் வந்து சீனியர். ஓகேவா? நம்ம ஜிம்மின் வந்து ஜூனியர். இப்போது நம்ம என்ன பார்க்குறாங்க. சரி, ஓகேவா? எப்படி மேட்ச்சுக்கு விளையாட வருவாங்களா? அப்போ போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி வா போகலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின்டா கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காங்க ஜங்குக்கா. எனக்கு ஜங்குவை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்த்து டேவே ஃபாலோ ஆகிட்ட சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இப்போது நம்ம ஈவினிங் ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சரி ஓகே நீ சொல்லு இன்றைக்கி லவ் ஸ்டோரி எப்படி போச்சு கேட்குறாங்க. அம்மா அது அப்படி இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி போய் பார்த்தேன், ஆனால் அவங்க வந்து பார்க்க முடிச்சாங்க. அப்படி அன்றைக்கி போய் சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் போய் சொல்லி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படிப்பா கொண்டு போய் வேணான்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க கூடவே நிறைய பேர் பொண்ணுங்க பசங்களாம் சுற்றுறாங்கம்மா, யாரையும் கண்டுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு சொல்கிறாங்க. உங்களை ஹோப் விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஜிமினுக்கு ஒரு பசங்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப நல்ல பசங்க தான் இருப்பாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க ஃப்ரெண்டு கூட எப்போதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா, எப்போதும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே சுற்றிட்டு இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி விட்டு அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. லவ்வுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. உன் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கும் ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஓப்பனாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வருவாங்க. அப்பா அம்மா கிட்ட என்ன நடக்குதோ காலேஜில் கிளாஸில் என்ன நடக்குதோ அப்படி சொல்லுவார். அப்படி தான் ஜங்கு வந்து காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைமே க்ரஷ்ஷாக பார்த்துருப்பாரு. அது அப்படியே சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட. டெஸ்ட் போகும்போது லவ்வாக மாறி இருக்கும். இப்போது ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் அந்த எப்படின்னா அந்த கிரவுண்டில் இருக்காங்க. ஏன்னா அங்கே மேட்ச் நடந்துகிட்ருக்கு, ஃபுட்பால் மேட்ச்சு. நம்ம ஜங்குக்கு எல்லாம் ஒரு டீமில் இருக்காங்க. ஆப்போசிட்டில் வேறு ஒரு டீம். நம்ம ஜங்கோட பேர் நேம் சொல்லி பசங்க பயங்கரமாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. டேங்கு ஜங்கு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ அழகாக சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சூப்பராக சொல்கிறாங்க. இப்போ மெயின் லீடாக நம்ம டேவும் மெக்கு விளையாட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய்ஞ்சும் கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுருக்காங்க. சரி நான் உண்மை ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. உன்னை அந்த பையன் பார்க்குறேன் தெரியுமா தெரியாதா கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. யார் இந்த குட்டை பையனை சொல்கிறாங்க. குட்டை பையனை சொல்லாதா சொல்கிறாங்க. ஜிமின் தானே சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா, உனக்கு பார்க்க பிடிக்கல, விருப்பம்லாம் சொல்லிட்டு அந்த பையன் பாவம் முன்னாடி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. யாரடா விருப்பம்னு சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன டேக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லையா, அதனால தான் எனக்கு எப்படி அவன்கிட்ட போய் பேசுறது. இப்போ நான் மட்டும் போய் பேசினா டே ஒரு மாதிரி லோன்லேயே ஃபீல் பண்ண பயமாக இருக்கடா சொல்கிறாங்க. இதில் போய் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் வேறு லவ் வேறடா. நீ வந்து எப்போதும் டே கூட இருக்க முடியும். ஓகேவா? டே நம்ம உன்னோட ஃப்ரெண்டு தான், பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்கள் போய் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல, அதுக்காக உனக்கு லவ் வேணாமாடா போய் சொல்லுடா சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கும் பாவமாக இருக்குது, ரொம்ப டிசைன் பண்ணி சுற்றுறான். எனக்கு இப்போ லவ் வேறு இருக்குது அவன் மேலே சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கும் லவ் அவன் மேலே இருக்குது. மற்றவங்கள பார்க்குறது வேறு, அவனை பார்க்குறது வேறு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்படி சொல்கிறான்னு தெரியல சொல்கிறாங்க. ட்ரை பண்ணு அப்படி சொல்கிறாங்க. அவன் பாவமாக இருக்குது, பார்த்துட்டே இருக்க அவனை. நீ அட்லீஸ்ட் விருப்பம்லாம் கூட சொல்லி நல்லா சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம் இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவங்ககிட்ட போய்ட்டா டேல் ஒன்றில் ஃபீல் பண்ணணும் கொஞ்சம், அதுக்கு தான் சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க. உனக்கே தெரியும் நீங்கள் எல்லாரும் இருந்தாலும் என் குடும்பத்தை தான் அதிகமாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜங்கு சொல்ல அப்படியே சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இனிமே ஜங்கும் அப்படியே விளாண்டுட்டே இருக்காங்க. நீங்கள் விளாடுங்க வந்துடுற சொல்லிட்டு அவர் வேகமாக போகிறாரு. வேகமாக போயிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறாங்க. போய்ட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வர்றாரு. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போய்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறாரு. மட்டையை விளையாடுற சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துருக்கும் போதே இங்கே ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமினுக்கு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் வருது. யார் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. கம் டு ஒரு லேப் சொல்கிறாங்க. லேபுக்கா யார் கூப்பிட்றா சொல்லி பார்க்குறாங்க. பை ஜேகேன்னு போட்டிருக்கு. ஜேகே சொல்லிட்டு அச்சோ ஜேகேக்கு நம்ம நம்பர் தெரியுமா என்ன சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி டக்குன்னு ஜிமின் என்னக்கிட்டலாம் சொல்லிட்டு என்ன சொன்னால் அவங்கள சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு பேக் எடுத்துகிட்டு. இப்போது
நம்ம ஜிம்மின் பேக் எடுத்துகிட்டு வரேன். இங்கே வந்துட்டு ஒரு பிளேஸ் பார்க்குறாங்க, பார்த்து ஒரு லேப் கிட்ட ஒரு பர்சன் ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சிருக்காங்க. அந்த லேப் வந்துட்டு எம்டியாக இப்போ தான் அந்த லேப் வந்துட்டு ஒர்க்கில் இல்லை, ஓகேவா, ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்குது, யூஸில் இல்லை, ஓகேவா. யூஸில் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த லேப்பில் அவங்க வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. சொல்லு என்ன எவ்வளோ பாப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, உங்களுக்கு என் நம்பர் சொல்கிறாங்க. உன்னோட நேம் பரச்சிமின், அப்புறம் உனக்கு அப்பா அம்மா, நீ ஒரே பையன் வீட்டுக்கு, உன்னோட அப்பா ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அது ரொம்ப பெரிய கம்பெனியில் மீடியமான ஒரு கம்பெனி, உன்னோட அப்பா பார்க்க ரொம்ப செல்ல பையன், நீ எல்லாத்தையும் ஃப்ரெண்டே ஷேர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ எந்த ஸ்கூலில் படித்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, அது சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஓகேவா. நான் ஜஸ்ட் நீ 3 மந்த் இதில் பார்த்துட்டு இருந்தப்போ நினச்சேன், சரி ஏதோ க்ரஷ் லைட்டாக பார்க்குறேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சேன், சார் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா வீக்கெண்டில் கூட நான் எங்கே போகிறேன்னு அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, அது சொல்கிறாங்க. சொல்லு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறது தெரியல, ஷையாக செம்ம அழகாக இருக்குது, க்யூட்டா. ஏன்னா அவங்க ஜிம்மில் இந்தளவுக்கு பக்கத்தில் பார்த்ததே இல்லை, பார்க்குறவங்க அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி க்யூட்டா, அது வெக்கப்பட்டு நிற்க அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இங்கே பாரு செம்ம க்யூட்டாக இருக்கா நீ எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, அது அவ்வளோ தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. லவ் பண்ணுறதுனா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு லவ் பண்ணுறியா சும்மா சைட் அடிச்சா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சைட் அடிக்கல, எனக்கு தெரியும் நீ சைட் அடிக்க தாண்டி லவ் பண்ணுற, அது எனக்கு தெரியும். இப்போ நீ சொல்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நிச்சயமாக சொல்கிறீங்க, நிச்சயமாக சொல்கிறேன், ஓகேவா ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. இது ட்ரீம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஜங் லைட்டாக போய்ட்டு ஜிம்மின் சிக்ஸில் பைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நீ தானே கேட்ட ட்ரீமான்னு சொல்லிட்டு, இது ட்ரீம் இல்லை, ஓகேவா, இது நிஜம் தான், உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கிறேன்னு நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது உங்கள் பின்னாடி சொல்கிறாங்க, எப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்லலை, அதுக்காக நான் வந்துட்டு பார்க்குற பொண்ணுங்க பசங்க தான் அக்செப்ட் பண்ணி முடியுமா நான் சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே யார் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததில்லை, ஆனால் ஒன்று பார்த்துக்கு அப்படி தான் என் கண்ணு உங்ககிட்ட மட்டும்தான் வந்துட்டு ஸ்டக் ஆகிடுச்சு, ஓகேவா, வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. நீ என்னை பார்க்குறேன்னா நீ பார்க்கறது நான் ஒன்று பார்ப்பேன், ஓகேவா, என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அப்புறம் சொல்கிறாங்க. டேவோட கூட இருக்கா சொல்கிறாங்க. டேவும் நீங்களும் சொல்கிறாங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், லைக் 1 or 2 பாடிஸ்னு வச்சுக்கே சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு சம்டைம்ஸ் அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, சம்டைம்ஸ் கொஞ்சம் சொல்கிறாங்க ஜெலஸாக இருக்கா, சொல்கிறாங்க. ஜெலஸில் ஆகாது, ஓகேவா, எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போதைக்கு டேக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, எனக்கு லவ் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அந்த ரீசனால தான் நான் வந்துட்டு இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணாமல் இருந்தேன். நான் ஒன்று பார்த்துக்கப்புறம் லவ் வந்துடுச்சு. ஆனால் என்னால் இப்போது வெளில சொல்ல முடியாது, கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கிறியா கேட்குறாங்க. சீக்ரெட்டாவா சொல்கிறாங்க. சீக்ரெட்டாக வச்சுக்கோ, ஏன் அப்படின்னா டேக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கணும் பயமாக இருக்குது. அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிற வரைக்கும், அவன் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ கிடைக்கணும், அவன் லைஃப்பில் செக்யூராக இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் உங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஒரு லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இருந்தாலும் எனக்கு டே தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு லைட்டாக ஹார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு புரியுது. இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. புரியுதா சொல்கிறாங்க. என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, ஓகேவா, நான் எப்போதும் கூட இருக்க முடியாது, ஆனால் அதுக்காக நான் விட்டுற மாட்டேன், ஓகேவா. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. இல்லை லவ் பண்ணுறவங்க பேசிகிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், அப்படிலாம் எதுவும் இல்லை தூரமாக இருந்தாலும் மனசில் லவ் இருந்தால் போதும் இல்லை சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருது, டக்குனு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூடா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது, எனக்கு நீங்கள் லவ் பண்ணுறது சொல்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் பின்னாடி இங்கே பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜங் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாம் உன் பின்னாடி என் கிளாஸ்லேயே சுற்றிட்டு இருக்காங்க, நான்லாம் காய் தான் அப்பப்போ தட்டி வைக்கிறான், ஏன்னா நான் லவ் பண்ணுறேன், அந்த ரீசன் காய்க்கு தெரியும், அதனால தான், ஓகேவா, நீ நல்லா கேட்டுக்கோ, நீ எனக்கு நான் உனக்கு, ஓகே கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் டேக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ கிடைக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடைச்சிட்டாங்கன்னா நான் உன்னை அதுக்கப்புறம் வெளில கூட்டிட்டு போவேன், உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன், ஓகேவா, அதற்கு சீக்கிரட்டாக மீட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ கேட்குறாங்க. உனக்கு வீடு அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும், நான் உன்னை பார்க்கணும் வந்து பார்த்துப்பேன், இதோட ஃபோன் நம்பர் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை சேவ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வீடா சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் கிஸ் அழகாக ஷேர் பண்ணுறாரு நம்ம ஜிம்மின்கிட்ட. ஜிம்மினோட பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு செக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஜென்யூனாக பேசுறது சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் தான் ஜாங்கோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜாங்கோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக நீ சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பி, நான் பயந்துட்டேன், நான் வெறும் நீங்கள் எனக்கு க்ரஷ்ஷாக மட்டும் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் சொல்லணும்னு வருவேன், எங்கே சொல்லி நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஹர்ட் ஆயிரும்ல, அதான் போயிடுவா சொல்கிறாங்க. பாரு அப்படி நினைக்காது, ஓகேவா. லவ் நம்மளுக்கு லவ் பண்ணுறதுக்கு எதுக்கு தைரியம் இருக்கோ சேம் டைம் சொல்கிறதுக்கும் தைரியம் வேணும் இல்லையா. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்காத வேறு விஷயம், நம்ம சொல்லி மனசில் வச்சுட்டு கஷ்டப்படுறத விட சொல்கிறது தான் பெட்ரு, சொல்லாத காதலுக்கு ரொம்ப வலி அதிகம் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாவ் நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுவீங்களா சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க.
சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அது மாதிரி பேசி பார்த்ததே இல்லை, டேக்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க, அதான் டேங்க் சீனியர் சொல்கிறாங்க. நீ டேன்னே சொல்கிறாங்க. டேக்கிட்ட மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, மற்ற நீங்கள் பேச நான் பார்த்ததே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அதிகமாக யாரும் பேச மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா படிக்கிறியா கேட்குறாங்க. படிக்கிற சொல்கிறாங்க. படிக்கிறே மட்டும் சைட் அடிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை நான் படிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே எனக்கு உண்மையாக ஒன்று பார்க்கணுன்னு தோணும். இப்போ நான் பார்க்கணுன்னு தோணும், கிட்ட வரணும், ஹக் போடலாம் ஆசை இருக்கும் தான். சரி ஓகே டே இருக்குதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல, கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கோ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கு பார்த்து கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. கால்மே ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ஜங்குக்கா எப்படினாலும் கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினும் சரி ஓகே இப்போ நம்ம போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து சார் கொடுக்குறாங்க. என்ன சார் கேட்குறாங்க. வாங்கிக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு பெரிய சாக்லேட் கொடுக்குறாரு. இது சொல்கிறாங்க. லவ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கு காசு சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் கிளாஸில் விட்டுட்டு போயிடறாங்க. ஜிம்மில் செம்ம ஹாப்பி. கிளாஸ்க்கு வந்துட்டு என்னவோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னவோ எம்ஜியும் சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஸ் பார்க்குறேன் என்னாச்சுரா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அவர் 3 பேர் சேர்த்து ஹக் பண்ணிட்டு சுற்றிட்டு குதிச்சிட்டு இருக்காரு. டே என்னடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு குதிக்கிறார். டே என்னமோ இருக்குது சொல்லுடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அது எப்படி நான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை போயிட்டு என்னவும் எம்ஜின் நம்ம ஃப்ளெக்ஸ் அவங்களோட ஏசில் போய் சொல்கிறாரு. ஏன்டா காதில் சொல்கிறான்னு இல்லை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜங்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க யாருக்கா கேட்டுருங்களா. ஓ அவ்வளோ சீக்கிரட்டு இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் ப்ளீஸ் எனக்காக சொல்கிறாங்க. சரி ஓகே நீ ஹாப்பியாக தான் எங்களுக்கு போதும் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. அவ்வளோ தான் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் அப்படி ஹாப் பண்ணிக்கிறாங்க. 3 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக எங்களுக்கு ஹாப்பி தான். நான் கூட நினச்சி கூட பார்க்கலடா இந்த ஜங்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பாரு சொல்லிட்டு. இப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக ஒன்றே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு எப்படா சொல்கிறதுக்கு அவர் விளையாடும்போது அவரோட கண்ணு ஜிமின் மேலேயே இருந்துச்சு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் வந்து விளையாடும்போது அப்படியே அவரோட கண்ணு அப்பப்போ நம்ம ஜிமின் மேலே வந்துட்டே இருக்கும். நம்ம கேண்டில் சாப்பிட்ருக்கும்போது கூட அவர் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக திரும்பிடுவார். நான் நோட் பண்ணியிருக்கேன் சொல்ல ஃபிலிக்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதே நீ முன்னாடி என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைடா நார்மலாக எதுவும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்காக திரும்பி அப்புறம் நீ லவ் பண்ணுறான்னு சொல்கிறப்ப அவர் வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நீ ஹர்ட் ஆயிடும்ல. அதுக்கு தாண்டா நான் அவரை சொல்லி உனக்கு இன்னும் ஆசையாது அதிகமாக்கிடக்கூடாது. நீ உனக்குள்ள மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு அது சக்ஸஸ் ஆகலாம் என்ன பண்ணுறதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூனிஜர் என்ன பார்க்குறாங்க. டே உனக்குள்ளே இவ்வளோ மூளையடா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருக்கு நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜிமின் வீட்டுக்கு கொண்டு அவங்க அம்மாவுக்கு நிறைய முத்தம் கொடுக்குறாரு சிக்ஸில். ஐயோ என்னாச்சு என் தங்கத்துக்கு இவ்வளோ கிஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இடத்த சொல்லிடுறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. நிச்சயமாக ஆமாம்மா தெரியுமா அந்த சாக்லேட் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் இந்தாங்க சொல்லிட்டு பிரிச்சு அவங்க அம்மாவுக்கு சாக்லேட் ஃபீட் பண்ணி விட்றாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்பா எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு 7 o'clock வருவாங்க சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க அப்பா எப்போ வருவாங்க நம்ம சொல்லணும் வெயிட் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க மீடியமான ஒரு கம்பெனி. அவங்க அப்பா வந்துட்டு 7 o'clock வராங்க. ஜிமின் ஓடிப்பிட்டு அவங்க அப்பா மேலே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அம்மா சொல்கிறாங்க அது நம்ம ஜிமினுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி எடுத்தாங்க. ஆமாம்பா எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அவர் சாக்லேட்டை கட் பண்ணி அவங்க கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து ஜிமினோட அப்பா கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக நான் ஜிமினோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருப்பாரு. மொபைலில் பிக்சர் எடுத்துருப்பாரு டேவோட ஜங்கோடதை. அது வந்து காமிச்சிடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா நீங்கள் சனியில் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாப்பா ரொம்ப அழகாக இருப்பார். சிரிச்சா இன்னும் அழகாக இருப்பார்ப்பா பண்ணி மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு இப்படி லவ்வாக சொல்லிட்டோம். என்ன அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா கூட நம்ம ஜங்கு கூட டேவோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக அவங்க வந்துட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ எப்படி நிச்சயத்தில் இருக்காங்களோ அப்படி இருப்பாங்க. ரொம்ப எப்போவுமே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில பேர் அவங்க வந்து கப்பலில் கூட நினைப்பாங்க. ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் 2 பேரும் செம்ம டேலண்ட்டு ரொம்ப அழகு. அப்புறம் யார்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கெத்தாக ஒரு ஆட்டிடியூடாக இருப்பாங்க. அதனால் யாருக்கு சில பேருக்கு பிடிக்காதவங்களும் இருக்காங்க. சில பொண்ணுங்க கிரேஸியாக இருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. ஆனால் நம்ம ஜங்குக்கும் சரி டேவும் சரி யார் பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஜங்குக்கு ஜிமின் வந்துட்டு காலேஜ் வந்து ஸ்டார்டிங் டேவே பிடிச்சிருக்கோம் அவருக்கு. எப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஜிமின் எப்போ ஜங்கு கூட சுற்றத்தில் பார்க்கும்போது அவருக்கு டேஸ்ட் போக சரி நார்மலாக க்ரஷ்ஷாக இருக்கான் போல சொல்லி நினச்சிருப்பாரு. அப்படி போக அவரை வந்துட்டு அவனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். ஒரு மாதிரி ஹாப்பியாக அவர் பார்க்குறதும் சைட் அடிக்கிறதும் அதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருது. அப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அவரே வந்து ஃபாலோ ஆகிருப்பார். 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அவர் ஃபாலோ ஆகிருப்பார். நம்ம ஜிமின் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபாலோ ஆகிருப்பாங்க. அப்போ இப்போ ஆல்மோஸ்ட் 6 மந்த் ஆயிருக்கு. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே டேட் எப்போ சொல்ல வேணா டே வர இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு நான் வேறு யாருன்னா பேசினா பிடிக்காது. அப்புறம் ஜெலஸ் ஆகிடுவான். அதனால் இப்போதைக்கு சொல்ல வேணா அவனுக்கு ஒரு லவ் வரணும். அவனுக்கு ஒரு லவ் லைஃப்பில் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு விட்டுறாங்கடா. இப்போது டெஸ்ட் போகுது அழகாக அடிக்கடி நம்ம ஜங்கு தான்
இப்போது ஒரு லைப்ரரியில் ரொம்ப அழகாக மதியம் லஞ்ச் டைம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு ஆச்சரியமாக ஒரு லைப்ரரியில் ஒரு பர்சனோட பின் பண்ணி வச்சுருக்காங்க ஜெமின். அந்த பர்சன் நம்ம ஜெமின் தான் அப்படியே க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை இந்த ஒரு பிளேஸ் தான்டா சேஃபாக இருக்குது பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவா, எனக்கு ஹாப்பியாக இருக்குது இங்கே பேசும்போது அவ்வளோ செக்யூராக இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு வேறு எங்கே பேசும்போது இந்த மாதிரி இதே கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜெமினுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் சாப்பிட்டியா சார் சொல்கிறாங்க. இந்த ஆசர் கொடுக்குறாங்க. என்ன சார் கேட்குறாங்க. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிவன் வாங்கிக்கிறாங்க. பார்த்தா க்யூட்டாக ஒரு செயின் இது சொல்கிறாங்க. உனக்காக வாங்கினா போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்கிறாங்க கூட போட்டு விட்ற சார் ஜாங்கு போட்டு விட்றாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போல்லாம் ஜாங்குக்கு வந்து ஜிமின் கிட்ட வராங்களோ அப்போல்லாம் ஜிமினுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சீக்ரெட்டாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஜென்யூனாகவும் இருக்குது. ஜாங்கு தான் ஜிமின் ஹேண்டில் ஹிப்பில் ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி டீக்குள்ள க்ளோஸாக இழுத்துட்டு அப்படியே அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நைட்டில் நீ எவ்வளோ முடிச்சிட்ருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒரு டைம் சொல்கிறாங்க. ஓகே நான் டெக்ஸ்ட் பண்ணும்போது கால் பண்ணும்போது பேசல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன்னா நீ தூங்கிட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இன்னொன்று பிடிக்குது. அவங்க ரொம்ப டீப்பாக பாராட்டிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே வந்து தனித்தனியாக போயிடுறாங்க. இப்போது நம்மகிட்டே தேடுறாங்க. ஜங்குக்கு எங்கடா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு அது இங்கே தானே போய் தான் சொல்கிறாங்க. எங்கே போகிறான் சொல்லிட்டு வர வரைக்கும் எங்கே போயிடறான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு இப்போ தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் சைட்லேருந்து வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க டேஸ்ட் சொல்கிறாங்க. எங்கே போனால் சொல்லி கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூம் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் சரி வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ டேஸ்ட் போகுது அழகாக ஜிம்னோட ஜங்கோட லவ் சீக்கிரட்டாக ரொம்ப க்யூட்டாக மெயின்டெனன்ஸ் ஆகிட்டுருக்கு. யாருக்குமே தெரியாமல் இன்றைக்கி வீக்கெண்ட் தான். நம்ம இந்த பக்கம் பார்த்தா அதாவது நம்ம காய் ஜங்குக்கு மெக்கு ஜாக்சன் எல்லாம் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா ஓகேவா. அவங்களாம் வந்துட்டு ஒரே ஒரு ஹோம் வந்து 2 கட்டத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹாஸ்டல் வந்து செட் ஆகாது. அவங்க வீட்லாம் தனித்தனி பிளேஸில் இருக்குது. டேவு சேர்ந்தவர், நம்ம ஜங்கு வந்துட்டு பூசனை சேர்ந்தவர். அதனால் தனித்தனியாக இருக்காங்க. சார் ரெண்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. வீக்கெண்டுனால ஜங்கு மட்டும் கிளம்புறாங்க. டே பார்க்குறாங்க. டே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரின்ட்டு அக்கா ஜங்கு வராங்க. காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஜிம்மின் பார்க்க போகிற சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின் பார்க்க போறியா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்க போகிறேன்டா நீ என்ன பண்ணுற டே என்ஜான இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறியா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சமாளிக்கிறேன். நீ பேசாமல் உன்னோட கசன் பிரதர் இருக்காரு அவர் வீட்டுக்கு போயிருக்க சொல்லவா சொல்கிறாங்க. யார் இவங்க சொல்கிறாங்க. நீ இவங்க வீட்டுக்கு போயிருக்க சொல்லிட்டவா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே பாய்டா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஹேண்ட்ஸம் ரெடியாக இருக்கார். ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம ஜிமினோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குடா அங்கே அதை நின்றுருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா ஜிமின் அவங்க அப்பா மட்டும் ஃபுல்லாக சொல்லிட்டு பர்மிஷன் எடுத்து போகிறாரு. ஏன்ப்பா நீ பேசாமல் ஜங்கு வீட்டுக்கு கூட்டுவாங்க சொல்கிறாங்கம்மா. அவர்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியலம்மா எப்படி சொல்கிறாங்க. கூப்பிட்டா வருவாரான்னு ஒரு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம சரி ஓகே இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு நீ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எப்போ வந்து மேரேஜ் பற்றி பேசுகிறோமோ அப்போ கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நான் போயிட்டு வரா சொல்கிறாங்க. பத்திரம் போயிட்டு வா ஹாப்பியாக சொல்லிட்டு அம்மா கிரெடிட் கார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி கொடு அவருக்கு சொல்கிறாங்க. அவர் உனக்கு வாங்கி தருவார் நீ எல்லாம் வாங்கி கொடு சொல்கிறாங்க. ஓகேம்மா தேங்க்யூ சொல்லிட்டு லவ் டேடா அம்மா சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்க்குற ஜிமின் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குன்னா சின்ன வயசுல வந்து ஜிமின் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வரைக்கும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை. லவ் பண்ணி ஒரு பர்சனை எல்லாமே வந்துட்டு எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஜாலியாக ஒரு பார்ட்னர் வந்துட்டு நம்ம ஜென்யூனாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு. அதனால தான் அவருக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி எய்ம்லேயே இருந்திருப்பாரு. கரெக்டாக நம்ம ஜங்க பார்க்கும்போது அவருக்கு லவ் வந்து ஃபீல் வந்திருக்கும். இப்போ நம்ம ஜங்கு அதெல்லாம் ஜிமின் அப்படி நினச்சிக்கிட்டே வெளில வராங்க. எங்கே பார்த்தா நம்ம ஜிமின் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு வெளில போகிறாங்களா ஜங்கு கூட. அதனால் இந்த பக்கம் ஜங்குமே சேம் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு அழகாக இருக்காரு. ஆனால் 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டாக தான் போட்டிருக்காங்க. அதாவது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்கு தான் வந்துட்டு போல மாதம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. ஜிமின் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே உட்காராங்க. ஜங்கு ஜிமின் 2 பேருமே அதில் உட்காராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின்டா ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமினோட ஹேண்ட் அப்படி இன்னும் எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக க்ளோஸாக வச்சுக்கிறாரு. அவருக்கு அந்த லவ் ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் அவர் லைஃப்பில் இருக்கும். அவர் தாண்டி அவர் மற்றபடி பேட் அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல பையனாக இருப்பார். அதனால் இந்த மாதிரி ஒரு லவ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால ரொம்ப ஹாப்பி இருக்குது. அது ஜிமின் மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கு. இப்போ 2 பேரும் டே ஃபுல்லாக சுற்றுறாங்க. மாலு ஷாப்பிங்கு மூவி சொல்லிட்டு அப்படி தேட்டரு பீச்சு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 7:40 ஆகுது. இந்த பக்கம் ஜங்குக்கு இப்போ தான் கால் வருது. அவங்க பார்க்குறாங்க டேங்க்னு போட்டிருக்கு. ஜங்கு ஒரு மாதிரி ஜிமினி இரு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஃபோன் போய் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கா எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதோ ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. நீ எதுக்கு ஷுவா எங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு கூட்டு போடுறதுனா சொல்கிறாங்க. சாரிடா நான் சரி சடனாக ஹேங் ஃபோன் பண்ணாங்களா அதனால தான்டா சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் கூட்டு போகிற சொல்கிறாங்க. ஓகே எப்போ ஒரு கேட்குறாங்க. அதோ வந்துடுறேன் ஒரு ½ வந்துடா சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் வா சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அது ஃபோன் பண்ண அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் இப்போ போகணுமா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக தானே ஜிமின் தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஜங்கு
சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஜிமின் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுலாம் சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூடவே சொல்கிறாங்க, என்ன கொஞ்சம் டேஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் கொஞ்சம் டேஸ் தாண்டா, அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கும், அப்புறம் ரெண்டு அடிக்கடி மீட் பண்ணலாம், ஓகேவா, இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், ஓகேவா புரியுதா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குன்னா எந்த அளவுக்கு ஜிமின் வந்து நல்லா கிரேஸாக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேவா சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஜங்கு ஜிமின் பைக்கோட்டே இறங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. செம்ம ஹாப்பிடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபீலாக எனக்கு புதுசாக இருக்குது சொல்லிட்டு அவர் ஜிம்மில் எடுத்து அப்படியே லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினும் அதே அதை இதோட கிஸ் பண்ண பேஷனாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். உண்மையாக சொல்லலாம் எனக்கே போன விட மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு போங்க அப்படி சொல்லி தான் க்யூட்டாக பாய் சொல்லிட்டு ஓடி போயிடாரு. ஓகே சொல்லிட்டு அவரும் ஃபர்ஸ்ட் டேட் வந்து மறக்க முடியாத ஒரு டேட்டாக மாறி இருக்கும், ரொம்ப அழகாக அப்படி மெமரபுளாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு அப்படி டேரெக்டாக வீட்டுக்கு வராரு. இப்போது நம்ம ஜங்கு மேலே ஒரு மாதிரி ஸ்மெல், அதுனா ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க, என்ன பர்ஃப்யூம் இதை சொல்லி கேட்குறாங்க. அதுவாக சொல்கிறாங்க, ஏன்னா ஜிமின் யூஸ் பண்ணல அந்த பர்ஃப்யூம், ஏன்னா அவர் டே ஃப்ளவர் கூட வந்துருக்கார் இல்லையா, அவர் ஹக் பண்ணது, அதான் அந்த ஸ்மெல் எல்லாம் அவர் மேலேயே இருக்குது. இப்போது ஜங்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. டே பார்க்குறாங்க, என்ன பர்ஃப்யூம் இதை சொல்லி கேட்குறேன், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுவா இல்லை, அது ஹோபி ஹாங் வச்சுருந்தாங்க, அது யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு எனக்கு குக் பண்ணி எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. இன்னும் சாப்பிடலையா, நான் சாப்பிடவே இல்லை, நீ அதை வந்து குக் பண்ணி சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சாரி டேத் எப்போ வந்துட சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு குக் பண்ணுறாரு. இன்றைக்கி அவருக்கு பசிக்க கூட இல்லை, அவர் ஃபுல்லாக சாப்பிட்டு வர்றாச்சு. அவங்க ஜிமின் கூட டே ஃபுல்லாக இருந்தது, அந்த ஹாப்பினஸ்லேயே அவருக்கு பசி கூட இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா வெரைட்டி குக் பண்ணுறாரு. இப்போ காய் மெக்கு நம்ம ஜாக்சன்லாம் பார்க்குறாங்க. அடடா ஜங்கு எங்களுக்கு அவ்வளோ குக் பண்ணுறா சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு தானே சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் அம்மா ஹாப்பி ஆகிட்டாங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வெரைட்டி ஃபுட் அப்படி குக் பண்ணி அடுக்கி வச்சிருக்காரு. இப்போது இவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பி சாப்பிட்டுட்டு நம்ம ஜங்கு அதே பார்க்குறாங்க. நல்லா சாப்பிட்ருக்கா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க, நீ என்ன இவ்வளோ குக் பண்ணியிருக்க, நீ சாப்பிட சொல்கிறாங்க, எனக்கு பசிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு பசிக்கல, நீங்களாம் சாப்பிட்டது பார்க்கும்போது எனக்கு வயிறு ஃபுல்லாக சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நல்லா சாப்பிட்ருப்பாங்க. ஜங்கு அந்த டேயில் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அப்படி தான்டா அப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்குது. இப்போது ஜிமினுக்கு ஃபஸ்ட் இயருக்கான எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஜங்கு வந்து 3rd இயர் படிச்சிருக்காங்க, அவருக்கான எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டே என்னாச்சுடா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்கு அந்த இப்போ எக்ஸாம் முடிஞ்சிட்டுனா போயிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரின்ட்டு எக்ஸாம் இப்போ தான் இன்னொரு செமஸ்டர் இருக்குல்ல இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குதா இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி விட்டு இன்னும் ஒரு 6 மந்த் இருக்குது, அதுக்குள்ளே என்ன 6 மந்த்தில் ஒரு 4 மந்த் இருக்குமா, ஆமாம் 4 மந்த் இருக்குது, ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து ஜங்கு கூட இருக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் அவர் அங்கே போயிட்டாருன்னா காலேஜ் டைமில் நம்ம ஜங்கு வந்து பார்க்க முடியாது, நம்ம 2 இயர்ஸ் தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஜங்கு தனக்கே வேணும், ஜங்கு கூட மட்டுமே இருக்கும்னு சொல்லிட்டு ஜிமின் இதை கொஞ்சம் ரொம்ப எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் செல்ஃபிஷ் மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஜங்கு அவருக்கு மட்டுமே அளவுக்கு ஒரு நினைப்பார், ஏன்னா அவர் மேலே அந்த கிரேஸில் வச்சுருப்பார். இப்போது நம்ம ஜங்கு தாண்டா வந்துட்டு அவர் கிளாஸில் இருக்காங்க. ஜிமின் அந்த வழி தான் போகிறாங்க. போயிட்டு ஜங்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்கு புரியுது ஜிமின் இந்த பக்கம் தான் வரான். சரி ஓகே சொல்லிட்டு காய் என்ன சமாளிச்சு கூட சொல்லிட்டு அவர் டக்குனு ஏஞ்சி வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு வந்து வெளில வராங்க. வெளில ஜிமின் வந்ததுமே ஜிமின் போய்ட்டு ஜங்கு டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க பாரு, யாரோ பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ தான் பார்க்குறாரு. இல்லை அதுவும் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு எம்டி கிளாஸ் ரூம் அதுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போயிட்டு லாக் பண்ணுறாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போய்ட்டு ஜங்கு டேட்டா ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சுடாமா என்ன உனக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு நீ என் கூடவே இருக்கணும் போல இருக்குது, எனக்கு நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நீ காலேஜ் முடிச்சா கூட போயிடுவேன், நான் 2 இயர்ஸ் தனியாக இருப்பேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு நைட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு புரியுது ஜிமின் ரொம்ப கிரேஸ் லவ்வாக இருக்காரு சொல்லிட்டு, நான் ஜங்கு லவ்வோட இருக்காரு, ஆனால் அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டி லவ்வாக இருக்காரு. ஜிமின் அப்படி கிடையாது, ஜிமின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. இங்கே பாருடாமா நான் தான் சொல்கிறேன் காலேஜ் முடிச்சாலும் நான் பார்க்க வருவேன் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நீ என்ன மதியட்டா சாப்பிடும்போது கூட நீங்கள் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றீங்க, அட்லீஸ்ட் எனக்கு கூட இருக்கலாம்ல சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இவங்க லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் போயிட்டே இருக்குது, அதனால் இல்லைடா அதை சொல்கிறாங்க. எனக்கும் உங்க கூட சாப்பிடணும் ஆசை இருக்கும்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், ஓகே நான் டேட்டை சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அவருக்கு புரியுது ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஜிமினுக்கான அந்த இது கொடுக்கணும், ப்ளேஸ் வந்து கொடுக்கணும். நம்ம வந்துட்டு இப்படி ஹைட் பண்ணி வைக்கக்கூடாது, டேட்டை சொல்லிவிடுவோம். ஏன்னா எவ்வளோ டேஸ் வந்து மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நான் டைம் வரும்போது சொல்லிடலாம், ஒரு கொஞ்சம் டைம் கூட இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கும் இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜிமின் இப்போ தான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இதான் நல்லா இருக்குது, எப்போ ஸ்மைல் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் ஸ்மைல் பண்ண நீ என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே நான் கூட இருக்கா சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, இந்த அளவுக்கு லவ் பண்ணுறதால அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீ அந்தளவுக்கு எங்கிட்ட அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு வந்து காலேஜ் முடிச்சவே மேரேஜ்லாம் பண்ணிக்கணும்,
ஒன்று அப்படி சொல்லிட்டாங்க. சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மோட சிக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பியாக வச்சுட்டு அப்படி வந்துட்டு சரி போறியா சொல்லி கேட்குறாங்க. போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் ஓடி போயிடாரு. இப்போ நம்ம இப்படி தான் பேசும்போது காய் பார்க்குறாங்க. என்னடா அவன் சொல்கிறாங்க அவன் ரொம்ப லவ் பண்ணுறாடா, நானும் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னென்னா அவன் கூட மட்டும் இருக்குன்னு நினைக்கிறான் சொல்கிறாங்க. அப்படி என் கூட இருக்குன்னு நினைக்கிறான், என்னை தாண்டி அவனால் யோசிக்க முடியல அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக நீ ரொம்ப லக்கி ஜங்கா சொல்கிறாங்க. அது இன்னும் உண்மை தான், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லலாம் எனக்கு அவன் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கா, நான் அதிகமாக காட்டுறதில்ல, ஏன்னா அவன் படிக்கிறான் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது. என்னோட சின்ன பையன் வரலையா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் கூட இருக்கேன்னா அவனுக்கு கேண்டீனில் என் கூட சாப்பிடணும், என் கூட ஒன்றா இருக்கலாம் ஆசை போல் சொல்கிறாங்க. நீ தான் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு டேவை நினச்சி சொல்கிறாங்க. இது வரவா சொல்லிட்டு உனக்கு தெரியும் ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு டே ரொம்ப கோவப்பட்டு அந்த பொண்ணை ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டாடா சொல்கிறாங்க. ஆமாம் டே கொஞ்சம் டாக்ஸிக் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் டேஸ் போட்டுறா சொல்லிக்கிறான் சொல்கிறாங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டு இருக்குது. நம்ம ஜிம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜவுங்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் டே வந்துட்டு ஜவுங்க வந்துட்டு கொஞ்சம் டேஸாக மாறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஜவுக்கு அப்புறம் சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க நீ என்ன இப்போ கொஞ்சம் டேஸாக வந்துட்டு என்னோட தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா இல்லட்டே அப்படி இல்லை சொல்கிறாங்க. இல்லையே நீ முன்னாடி இப்போ அடிக்கடி வெளில போகிறேன், எங்கே போகிறேன், என்னை தாண்டி நீ வெளில எங்கேயும் போக மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. அது இல்லட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணாங்க. ஜவுக்கு பயமாக இருக்குது டேக்கிட்ட எங்கே ஏதாவது சொல்லி அவன் வந்து தன்னை விட்டு போயிடும்ன்ற அளவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே டெஸ்ட் போயிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்க் கூட போகவே பயமாக இருக்கே அப்படின்னா ஜங்க் வந்து இந்த பக்கம் பார்க்க மாட்டாரு. எப்பவுமே அந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காரு. அதுக்கு அது புரியுது. இப்போ காய் ஒன்றே வராங்க ஜிம் பார்க்குறாங்க. காயனா அப்படி சொல்லிட்டாங்க. டே அண்ணனுக்கு கொடுத்த காயின்னு சொல்கிறாங்க. ஓகே காய் ஏன் ஜங்க் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கிட்ட காய் சொல்கிறாங்க பாரு அவனுக்கும் ஜங்கான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ சீக்கிரம் யாராலும் பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பில். பட் அவன் வந்துட்டு ஜங்க் வந்து கொஞ்சம் தனியாக போகிறத பார்த்து பயப்படுறானே கொஞ்சம் விட்டு கொடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்கிட்ட காய் சொல்கிறாங்க. என்னதுக்கா மணி விட்டு கொடு, நீ கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீ காலேஜ் முடிச்சப்பறம் கண்டிப்பாக ஜவுன் கொண்டு வந்து பேசுவான் பார்ப்பான், காலேஜில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சரி ஜங்கு ரொம்ப லவ் பண்ணுறான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய லவ் பண்ணுறான், அவனா உனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் அப்படியே காலேஜ் போயிட்டு தானே இருக்குது. ஜிம்முக்கிட்ட ஜங்குக்கிட்ட நைட்டில் ஃபோனில் மட்டும் பேசுவார், நேரில் வந்து அதிகமாக மீட் பண்ணுறது இல்லை அப்படி இருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் காலேஜ் இருக்காங்க. பார்த்தா எல்லாரோட குரூப் மெசேஜையும் ஒரு மாதிரி இப்படின்னா இந்த காலேஜில் குரூப் மேலே மெசேஜ் இருக்கணும்டா அந்த இதில் வந்துட்டு ஒரு மாதிரி பிக்சர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பிக்சர் எல்லோரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி காசு பேசுகிறாங்க. பாரு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்காங்க சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி தப்பாக ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்னும் ஜிமின் பிளிக்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்னடா நடக்க சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. ஏதோ வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறாங்க. அப்போ அந்த குரூப்பில் ஒரு பிக்சர் வந்துருக்கு. சார் டவுன்லோட் கொடுக்குறாங்க. டவுன்லோட் கொடுத்து பார்த்தாக்கா நம்ம ஜங்க் வந்துட்டு டேவை பின் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் ஷேர் ஆகிருக்கு. அதை பார்த்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படி ஷாக் ஆகிடுது. அதில் என்ன ஒரு மேஜில் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிளாஸில் உள்ள எல்லா பசங்களும் பேசுகிறாங்க பாரு அந்த சீனியர்ஸ் இருக்காங்களா ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதாம்மா, அவங்க வந்துட்டு லவ்வர்ஸ் தான் சும்மா ஹைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட்டாக தெரியல எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பாரு, அதெல்லாம் அவங்க வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துருக்காங்க. அந்த பிக்சர் எல்லா இடத்துல ஷேர் ஆகுது. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. அது அவரால் ஏற்றுக்க முடியல. என்னது இது சொல்லிட்டு இல்லை ஜங்க அப்படி கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூவானது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படி எதுவும் இல்லை சொல்லிட்டு எங்களுக்கு ஜிமின் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அவரால் ஏற்றுக்க முடியல. சேம் டைம் எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க ஒரு மாதிரி. ஈவன் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அந்த பசங்களோட ரொம்ப நல்ல பசங்களாச்சு. ஏன்னா இந்த மாதிரி பிக்சர் சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு பெட்டில் இந்த மாதிரி பின் பண்ண மாதிரி யாரும் எடுப்பாங்களா சொல்லிட்டு ஒரு பிக்சர் வந்துட்டு எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க. சில பேர் பேசுகிறாங்க, சில பேர் பற்றி வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஜங்கு டே 2 பேர் காலேஜே வரல, காலேஜ் வராமல் தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே தான் வராங்க. வந்து பார்த்தா அவங்கள பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு மாதிரி இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி போகிறாங்க. ஏன்டா இவன் ஒரு மாதிரி பேச பார்த்துட்டு போகிறான், ஏன்னாச்சு அவனுக்கு வாங்கினது 10 இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பற்றி ஒரு டைம் தப்பாக பேச அடி வாங்கணும் தானே சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பர்சன் பேர் அலெக்ஸ். ஓகேவா, நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம டேக்கும் சரி சுத்தமாக ஆகாத ஒரு பர்சன் தான் அலெக்ஸ் அண்ட் மிகுனும்.
2 பேரும் அவங்க 2 பேருக்கு எனிமீஸ் அந்த மாதிரி. இப்போ அந்த பர்சன் ஒரு மாதிரி பார்த்து இது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் காயின் இது ஃபுல்லாக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஜவுக்கிட்டேயும் ஃபோன் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன் டே ட்ரிப் போயிருப்பாங்க. யார்ட்டே வந்து ஜவுக்க மிஸ் பண்ணுறா சொல்லியிருப்பாரு. சரி கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஃபோன் கூட யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து அந்த சீல ஒரு போட்டில் வந்துட்டு ஷிப் அவங்க இது போயிருப்பாங்க. ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி இப்போ தான் வந்து அவங்க ஃபோனை கூட என்ன பார்க்காம இருக்காங்க. இப்போ வந்துட்டு கிளாஸ் ரூம் போதுமே காயின் டேவும் பார்க்க காயின் நம்ம மிக்கில் பார்க்குறாங்க. டே என்னடா இது சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் தெரியும் அவங்க தப்பான எதுவும் கிடையாது சொல்லிட்டு. அந்த மாதிரி பிக்சர் எப்படி ரிலீஸ் ஆனிச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இது இவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறேன், என்ன பிக்சர் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் தான் பிக்சர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இதை பாருடா சொல்லி அவங்களுக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜவுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகிற ஜிமின் தான். ஜிமின் வந்துட்டு எனக்கு தப்பாக நினச்சிடும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போகிறாரு. இப்போ நம்ம ஜங்கு ஜிமின் தெரியும் ஜங்கு ஓடி போகிறாங்க. பார்த்தாங்க ஜிமின் வந்துட்டு அது எஸ்டர்டே நடந்திருக்கும். இன்றைக்கி ஜிமின் காலேஜே வரல. வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஜங்குக்கு வந்து கால் பண்ணியிருப்பார், டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார். ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அது ஃபேக் தானே, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போ தான் ஜங்கு வந்து ஃபோன் ஆன் பண்ணி அவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜிமின் கிளாஸில் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. சரின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. காலில் ஃபோன் வந்து போக மாட்டேது, சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. இப்போ அவரும் அந்த ஃபோன் வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அந்த டெக்ஸ்ட்லாம் பார்க்குறாங்க. என்ன நினச்சிருப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிமின் நம்ப மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டேக் வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஏதாவது கேஷுவலாக எடுத்துக்கிறாரு அவர். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் போய் இருக்குது. ஆமாம் நாங்கள் 2 ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வந்து பின் பண்ணலாம், இதில் போய் இருக்குது சொல்லிட்டு அவர் கேஷ் எடுத்துக்கிறாரு. அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க போட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே ஜிமின் வந்து தப்பாக புரிஞ்சுப்பானோ, விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயம் வந்துடுது. இது வரைக்கும் அவர் வந்து ஜிமின் லெவலில் பயந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கு நிறைய பேர் ஜங்குக்கிட்டே பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஜிமின் மைண்டோடே பண்ணிக்க மாட்டார் எப்போவுமே. அவருக்கு தெரியும் ஜங்குக்கிட்டேயும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு அதனால் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஜங்கு சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் வந்து சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் அவர் எடுத்துக்க மாட்டார். இந்த டைம் மட்டும் அவருக்கு எங்கேயோ ஹாட் ஆகுது, எங்கேயாவது தப்பாக நினச்சிருவானா சொல்லிட்டு. ஏன்னா நான் அவங்களுக்கு ரேஸில் போய் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவரை நான் லவ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, எங்கே விட்டு போயிடுவோம்னா சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஈவினிங் அவர் காலேஜ் விட்டு அப்படி வெளில வராரு. நம்ம டேக்கிட்ட கூட சொல்ல, அவர் பாட்டுக்கு காலேஜ் விட்டு பைக் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜிமினோட விட்டு தான் வராங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜிமின் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க, வீட்டில் இல்லை. ஜிமின் மட்டும் தனியாக இருக்காங்க. டோர் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் வந்துட்டு அவர் மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா குட்டி ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பாரு. அந்த டிவியில் ஒரு சேட் சாங் தான் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு குடிச்சிட்டாங்க. ஜங்கு பார்த்து ஜங்கு டேரக்டாக ரூம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜிமின் டேட்டாக ஆஃப் பண்ணுறாங்க. ஜிமினை நம்புங்க பாருங்கள், எந்த தப்பு பண்ணல ஓகேவா, அது ஜஸ்ட் ஒரு நார்மல் பிக் தான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நார்மல் பிக்கை சொல்லிட்டு பிக்கை பார்த்து யாரும் நம்புவாங்களா என்ன சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட பர்சன் இல்லை, அவரும் அப்படிப்பட்ட பர்சன் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டே விளையாடிருக்கீங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நிமிஷம் வாங்கிட்டேன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை தப்பாக நினச்சிட்டேன், நான் தப்பாக நினைக்கல, ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ ஷேர் ஆனது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்யூச்சரில் ஹஸ்பண்டாக வரவங்க வந்து இன்னொரு பர்சன் கூட இந்த மாதிரி ஒரு பெட்டில் பின்னா எடுத்து எனக்கு பிடிக்கல, நீங்கள் விளையாட பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை டவுட்லாம் பார்க்கல, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஜங்குக்கு, நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களை சொல்லி ஜிமின் சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் ஜங்கு வந்து என்ன சொல்லிட்டுனா என்னை மாற்றிக்கணுமா, நான் மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு நீங்கள் மாறி ஆகணும், நான் உங்களை வந்து டவுட் பண்ணல, டவுட்டோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு தெரியும் நீங்களும் டேவ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்டை எனக்கு சொந்தமான பர்சன் இன்னொரு பர்சன் கூட கம்பேர் பண்ணி பேசுமே எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது, என்னால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அதுவும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, நீங்கள் பெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு எவ்வளோ பேர் தப்பாக பேசியிருக்காங்க. நான் அப்போ கூட அவங்களும் உங்கள் மேலே ஜலஸில் பேசுகிறாங்க, பொறாமல் பண்ணுறாங்க, நம்ம வந்து அதை கண்டுக்கக்கூடாது, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் இதை மட்டும் ஏற்றுக்க முடியல, நீங்கள் அவர் வந்து பின் பண்ணதை ஏற்றுக்க முடியல, அது நான் இருக்க வேண்டிய ப்ளேஸு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு புரியுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், என்னால் ஏற்றுக்க முடியல ஜங்கு, கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா தான் எல்லாமே சரியாகும். டே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு இருக்கோம் வருங்க பாரு ஜிமின், எதுக்காக என்னால் மாற்றிக்க முடியாது, நான் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ ஹாட்டாக இருக்கக்கூடாது சுச்சுவேஷனுக்காக மட்டும் தான் வந்ததே தவிர மற்றபடி நான் வந்து இல்லைன்னு சொல்லலாம் வரல ஓகேவா. நான் என்னோட டே கூட அப்படி தான் இருந்திருக்கேன், சின்ன வயசுலேருந்து நாங்கள் அப்படி தான் பேசி விளையாடிருக்கோம், நாங்கள் அது வந்து பழகிட்டோம். எங்களுக்கு சடனாக போய்ட்டு மாற்றிக்க சொன்னால் அவனுக்கு நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தெரியாதா சுற்றி மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜங்குக்கு மற்றவங்களை பற்றி பேசுறது எனக்கு அதை பற்றி பெரிய விஷயம் இல்லைனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொருத்த கூட பேசி என்னாலே பார்க்க முடியாது, வேண்டாம் அது பிடிக்கல, நீங்கள் அது கூட எப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ நான் பாய் ஃப்ரெண்டு இருக்கேன், அப்போ என்ன ஹார்ட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க சொல்கிறாங்க. எல்லாம் மாற்ற முடியாது ஜிம்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ, டே என்னோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஓகேவா, என்னோட எப்போ எதுவும் மாற்றிக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம் ஓகே ஜங்குக்கு நீங்கள் எதுவும் மாற்றிக்க வேண்டாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் எதுவும் மாற்றிக்க வேணாம் அப்படி சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு புரியல என்ன சொல்கிறதுக்கு. நீங்கள் எதுவும் மாற்றிக்கான ஜங்கு குட்டியோ, நீங்கள் எப்போது இதே மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஐ திங்க் அப்பா அம்மா வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிளம்புனா சொல்கிறாங்க. அவங்க பாரு சொல்கிறாங்க. நீங்கள் மாற்றிக்கான ஜங்கு போங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கும் கிளம்பி போகிறாங்க. பார்த்தா ஜங்கு வெளில போய்ட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஜங்கோட ஜிம்மோட அப்பா அம்மா கார் வந்துடுது. சொல்லிட்டு அவர் அங்கே அப்படியே கிளம்பி போகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறது இல்லை, புரியாமல் அமைதியாக இருக்கார். இப்போது நம்ம ஜிமின் அமைதியாக இருக்கார். அவர் எதுவும் சொல்லலை, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சைலண்டாக இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜிமின் காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போய்ட்டு கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. எப்போவுமே வந்துட்டு ஜிமின் மீட் பண்ண வருவாங்க இல்லையா, சரி மீட் பண்ண வரல, அமைதியாகவும் இருக்காரு. சரி ஓகே என்ன இருக்கும் கோவமாக பேசுறதும் நான் மாற்றிக்கணும்னு சொல்லி கோவமாக இருக்கணும் இல்லை அப்படிலாம் இருக்கா சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே லஞ்ச் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. லஞ்ச் டைம் ஜிம் கேன்டீனில் சாப்பிட்ற டேரெக்டாக கிளாஸ் ரூம் போயிடாரு. கிளாஸ் ரூம் போய் உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க. எதுவும் பண்ண முடியல. இந்த பக்கம் பார்த்தா ஜாங் கூட உட்காந்து பேசிட்டு அவர் பாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி தான் போயிட்டுருக்கு. ஜாங் டேபிள் ட்ரை பண்ணாங்க. ஃபோன் பண்ணுறா. ஜிம் எடுக்க மாட்டாரு. டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன தான் பிரச்சனை அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இங்கே ஜங் டே பார்க்குறாங்க. ஜங்கும் சொல்கிறாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க பாருங்க எக்ஸாம் வர நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படி சொல்கிறாங்க. ஓகேடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போய் டாப்பர்டா ஓகேவா. அந்த ரீசன்னால இவர் ஒருத்தவங்க யாராவது ஃபஸ்ட் டாப்பராக இருப்பாங்க இல்லை செகண்ட் டாப்பராக இருப்பாங்க. சம்டைம் வந்து சேம் டைமில் எடுப்பாங்க. இப்போ அப்படின்னா 2 பேரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்கால் படிக்க முடியாது, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி 4 days போயிடுச்சா. ஜங்கோட பேசவே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணால் ரிப்ளே பண்ண மாட்டாரு. வீட்டுக்கு போனால் கரெக்டாக தூங்குறது அப்படி இருக்காது. இவங்க ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லைம்மா இது ஃபஸ்ட் இயர்க்கான ஃபைனல் எக்ஸாம் வர போட்டுறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சொல்கிறாங்க. ஓ கரெக்ட் தான் படி எப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு என் லவ் தான் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இருந்தாலும் அவர் பெருசாக கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஜம்முக்கு அப்படியே எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. புக்ஸை ஓப்பன் பண்ணால் ஜிமின் ஃபேஸ் தான் வருது. என்னாச்சு பேச மாட்டேங்கிற சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாரு. கிளாஸ் ரூம் போகலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. கிளாஸ் ரூம் போனால் நம்ம வந்து சீக்கிரட்டாக வைக்க சொன்னோம். என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் டேட்டு சொன்னால் எது போகிறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இவ்வளோ டேஸ் டே கூட அப்படியே இருந்துட்டு ஃப்ரெண்ட்லேயே வேறு மாதிரி இருந்துட்டு இப்போ சடனாக போயிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசினா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் தப்பாக இல்லையே, அதே மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அது ஜிம் நீயே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க மேலே தானே லவ் வச்சிருக்கேன், நீ தானே என் பாய் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன புரியல சொல்லிட்டு ஜாங்க பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கண்டுக்கவே இல்லை. ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. இப்போ 1 week போயிடுச்சு. வீக்கெண்ட் தான்டா. ஜாங்கால தாங்கிக்க முடியல. இது வரைக்கும் ஜாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு பண்ண மாட்டாரு. அந்த ஹேபிட் இல்லை. இன்னைக்கு எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க கிளப்புக்கு போகலாமா சொல்கிறாங்க. கிளப்புக்கு என்னடா சொல்லியிருக்காமா கிளப்புக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க என்னாச்சு உனக்கு அப்செட்டாக இருக்காமா என்ன சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இல்லை 1 week ரொம்ப படிச்சிட்டோம் வாங்க போயிட்டு ஃபன் பண்ணலாம் சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இங்கே போய் பார்த்தா ஜங்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. காய்க்கு டேக் ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு பாரு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காருங்க. பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜங்கு தான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வெளில வராரு. எங்கடா பண்ண சொல்கிறாங்க. நான் வெளில வரேன் சொல்லிட்டு அவர் வெளில வந்துடுறாரு. இப்போ காய்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சும் அவனுக்கு சொல்கிறாங்க. தெரியல டே சொல்கிறாங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ஜங்கு தான் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக வராரு. எங்களோட ஜிம் வீட்டு போகிறாங்க. ஜிம் வீட்டு போட்டு வந்துட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிம் வீட்டோட டோர் பிள்ளை ரிங் பண்ணுறப்ப ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்ததுமே இப்போ கண்டுபிடிச்சாங்க ஜங்கு சொல்லிட்டு ஜங்கு கப்பிச்சு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அங்கிள் அவங்க பையனை கூப்பிட்றீங்களா ப்ளீஸ் கூப்பிடுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு சண்டையாக கேட்குறாங்க. நான் எதுவும் சண்டை போடல அங்கிள், அவன் தான் சண்டை போடுறான். 1 week அங்கிள் பேச மாட்டான் தெரியுமா, எவ்வளோ ஹார்ட் ஆகுது தெரியுமா, கொஞ்சம் கூப்பிடுங்க அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பண்ணிட்டு இவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. காய் டே மேக்கு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா இது யார் இப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இது காய் பார்க்குறாங்க. அது ஜிமின் விட சொல்கிறாங்க. ஜிமினா ஜூனியர் ஜிமின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு எதுக்கு வந்து காசு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி சொல்ல தெரியல, பயமாக இருக்கு. ஏன்னா காய்க்கு மட்டும் தெரியும் அவர் லவ் பண்ணுற ஜங்கு லவ் பண்ணுறது. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க. சொல்லு இங்கே பாரு என்கிட்ட ஹைட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அதில் நான் சொல்கிறாங்க. இப்போது காயுமே வந்துட்டு அதனால் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிமின் அப்படி கத்துறாங்க. இப்போ ஜங்கோட ஜிமின் அப்போ நாங்கள் பார்ப்பா கத்தாதா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வெளில எழுந்து வராங்க. பார்த்தா அவர் குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அப்படி வந்து நின்றுருக்காங்க. அவருக்கு ஜங்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சுப்பா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் அப்பா கிட்ட தெரியலப்பா அங்கே பாரு குடிச்சிட்டு வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கா என்னாச்சு உங்களுக்கு சண்டை யார் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே இதெல்லாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவங்க கண்டுபிடிக்க என்ன நடக்குது சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. காய் உண்மையை சொல்லி ஜிமின் லவ் பண்ணுறான் ஆசை கேட்குறாங்க. இப்போ நம்ம காய்க்கு மறக்க முடியல. ஆமாட்டா அவன் லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் லவ் பண்ணுறான் 1 week அவங்களுக்குள்ள ஃபைட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு கோவம் வருது. என்ன ஜங்கு லவ் பண்ணுறான் அது இவனே சொல்கிறாங்க. ஏன் அவனை பற்றி எப்படி உனக்கு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இவன் எதுக்கு அவன் லவ் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு எதுக்கு லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணுறான் இவன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி லவ் பண்ணா எதுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கோட ஜிமின் அப்போ பார்க்குறாங்க. உள்ள கூட்டி வர சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் உள்ள கூட்டி வரணும் ஹேண்ட் பிடிக்கலான்னு போக இப்போ நம்ம ஒரு ஜிம்மில் ஹேண்ட் ஓவர் பார்த்து தட்டி விடுறாங்க. ஜிம் பண்ணிட்டான்னு பண்ணி பார்த்தா டே தான் இங்கே பாரு என் ஃப்ரெண்ட் எனக்கு கூட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு.
ஜிம்மோட அப்பா அப்பா பார்க்குறாங்க, யார் பாஸ்ட்டு கேட்குறாங்க, என்னோட சீனியர்ஸ்ப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, டேங் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சொல்லிட்டு வா சொல்லிட்டு அவர் அப்படி ஜம்க்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஜம்ப் பார்க்குறாங்க, டேங்க முடி அப்படி சொல்கிறாங்க. ஒரு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜம்ப் கூட்டிகிட்டு அவர் காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிறாங்க வீட்டுக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட் வருது, அமைதியாக இருக்காரு ரிசல்ட்டு. இப்போ ஜம்முக்கு தாண்டா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து பயங்கர ஹெட்டேக் கை பொட்டே அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு, முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு டே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறோம் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, நீ லவ் பண்ணுற அந்த பையனை கேட்குறாங்க. ஆமாண்டா ஏன் சொல்கிறாங்க பாரு, நீ யாருக்கிட்ட லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்ன டீ பேசுகிற, லவ் பண்ணுறதுக்கும் சொல்கிறாங்க பாரு, புரியல. அவன் நீ யாருக்கிட்ட லவ் பண்ண சொல்கிறாங்க. டே லவ் யாரு சொல்கிறாங்க, என்ன கேட்டு வரணும் சொல்கிறாங்க. ஜங்கு மாதிரி இருக்குங்க பாரு டே, நான் அவனை லவ் பண்ண சொல்கிறாங்க. என்கிட்ட ஹைட் பண்ணுறல போயெல்லாம் சொல்கிறல சொல்கிறாங்க. இல்லை டே அது அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே லவ் பண்ணுறேன், எதுக்காக ட்ரிங்க் பண்ண, உனக்கு ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் இல்லை, எதுக்காக ட்ரிங்க் பண்ண, அது அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் தான் இல்லை அவனுக்கு எனக்கு சின்னதாக சொல்கிறாங்க. அவன்ட்டு பேச மாட்டான், ஒன் வீக்கா ரொம்ப ஹார்ட்டாக இருக்காதான் சொல்கிறாங்க. அவன் பேசுறதுக்காக நீ ஹார்ட்டாக வர சொல்கிறாங்க பாரு, அவன் தான் அவன் பண்ணி சுற்றுறோம், நீ யாருன்னு சுற்ற தேவையில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க பாரு டே, அவன் என்னோட ஸ்டார்டிங்கில் அவன் தான் லவ் பண்ணான், எனக்கு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதில் போய் இருக்கா நீ தான் சுற்றணும் நான் தான் சுற்றணும்னு சொல்லிட்டு லவ்லி ஈகோ இருக்கக்கூடாது டே சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. நீ அந்தளவுக்கு மாறிட்டியா, அந்தளவுக்கு பேசலாம் சொல்லி கேட்குறாங்க. லவ் பற்றி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு ஜங்க் மாதிரி இருக்குங்க பாரு டே, ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டாக இருக்கான் டே, கொஞ்சம் விட்டு டே சொல்கிறாங்க. என்ன அப்படி அப்செட்டாக இருக்க, இங்கே பாரு இப்படி ஒரு பர்சனால் லவ் பண்ண தேவையில்லை, அவன் பாட்டுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டு ஒன்று அழ வைக்கிறாங்க, அவனால தான் குடிச்சு அதை கேட்குறாங்க. இல்லாட்டி புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அது நான் சொல்கிறாங்க பாரு எனக்கு தெரியாது, நீ அவன்கிட்ட பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க, ஜம்ப் பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறது, காய் பார்க்குறாங்க. டே டே அவங்க என்ன பேச சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு தெரியும் ஓகேவா, நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனுக்கு உனக்கு செட் ஆகாது ஓகே சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு செட் ஆகுதான், உனக்கு நான் இம்பார்ட்டா இல்லை அவன் இம்பார்ட்டா சொல்கிறாங்க. அங்கே பாரு டே நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. பாரு பாய் ஃப்ரெண்டாக ஒன்றாவது, இப்போ நான் உனக்கு ஒரு அவனுக்கு தான் எவ்வளோ டேஸாக தெரியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஒரு 8 months தான் தெரியுமா அவனுக்கு சொல்கிறாங்க. நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணி வந்துட்டு ஒரு 8-9 months தான் அவன் ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க. நான் உன் கூட சின்ன வயசுல இருக்கேன், உனக்கு எது கரெக்டாக இருக்கா எது கரெக்டாக இருக்கான்னு தெரியும் ஓகேவா, ஜஸ்ட்டு உன்னோட ஒர்க்கு மட்டும் பாரு, இன்னும் அந்த பர்சனாக நினச்சி பார்க்காத சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்கட்டே என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு தெரிஞ்சவங்கக்கா உனக்கு அந்த பையன் செட் ஆக மாட்டான், நீ வந்துட்டு காலேஜ் கிளம்பி சொல்கிறாங்க. டே ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பாருட்டே சொல்கிறது கேட்டுட்டே சொல்கிறாங்க. அவர் கேட்க மாட்டேங்கிற சரிட்டு அவர் ஜங்கு அமைதியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. 1 week எக்ஸாம் இருக்குது சொல்கிறாங்க. சரிட்டு இங்கே நம்ம ஜங்கு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா. இப்போ ஜங்க் காலேஜ் வராங்க, ஆனால் ஜிம்முக்கிட்டால போக முடியல, ஏன்னா டே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. சரி ஓகே எக்ஸாம் முடிட்டோம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே போய் நம்ம ஜங்குக்கும் ஜம்ப் தான் டே அண்ட் ஜங்குக்கு இருக்காங்க. டே பார்த்தா எல்லா திங்ஸும் பேக் பண்ணுறாரு. டே என்ன பண்ணுறது கேட்குறாங்க. நம்ம அப்ராட் போகிற சொல்கிறாங்க. அப்ராடா சொல்கிறாங்க. ஆமாம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு இங்கே பாரு டே நான் அந்த மாதிரி பிளான் வச்சுருக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்ராட் போகணும் ஓகேவா, படிக்கணும் ஆசை வா போன சொல்கிறாங்க. இல்லை டே இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. பாரு ஜிம்னா என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. பாரு எப்போ ஜிம் சொல்லிட்டு பாரு கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டேன் சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம் கொண்டு நான் போட்டேன், இப்போ போய்ட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறோம், நீ நான் ஜங்கு காய் அப்புறம் மெக்கெல்லாம் போகிற சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இல்லைடா அட்லீஸ்ட் ஜிம்கிட்ட சொல்லிட்டு போகலாம்டா சொல்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுவோம்ல சொல்கிறாங்க. அவங்க வேறு சண்டை போட்டுருக்காங்க 2 பேரும், கொஞ்சம் பேசிட்டு சமாதானம் பண்ணிட்டு போகலாம்டா சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அவன் யார் இவன் சமாதானம் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் யாரும் சொல்கிறாங்க. பாட்டு அவன் லவ் பண்ணுறான், அதெல்லாம் லவ்வில் ஒன்றும் இல்லை ஓகேவா, ஜஸ்ட்டு சும்மா ஒரு அட்ராக்ஷன் தான், மற்றபடி எதுவும் கிடையாது நீவா சொல்லிட்டு நம்ம டேவோட லவ் நம்ம டேவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது ஓகேவா. அவர் ஜங்க யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா ஜங்கால எதுவுமே பண்ண முடியல. அவர் அப்படியே ரொம்ப டேஸோடய அப்படியே போயிடாரு. பாரு இந்த பக்கம் ஜிம் அன்றைக்கி வந்துட்டு ஸ்டாப் பண்ண வரும், அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 years போயிருக்கும். 3 years ஆஃப்டர் பார்க்கலாம்டா. 3 years ஆஃப்டர் நம்ம காய் ஜம்முக்கு மெக்கு நம்ம டே எல்லாரும் ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அது இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு ஓன் பிஸ்னஸே பண்ணுறாங்க ஓகே. ஓனாகவே வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக ஹாப்பியாக ரன் பண்ணுறாங்க. இப்போ கொரியாவுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 month இருக்கும் வந்துட்டு அப்படியே அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்முக்கு ஜிம்மு தேடிட்டே இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க வீட்டோட அட்ரஸ் எல்லாம் மாறிச்சு, வீடு எல்லாம் மாற்றிட்டாங்க, எங்கே போயிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. அங்கே ஜம்முக்கு டேக்கு ரொம்ப கோவம் வருது, எங்கே தான் இவன் நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஜம்முக்கு சொல்கிறாங்க. என்னடே சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு இன்றைக்கி எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் ஓகேவா, அம்மா எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க வா போகலாம் சொல்கிறாங்க. அது இல்லை டே சொல்கிறாங்க வா அப்படி சொல்கிறாங்க. சரி டே இங்கே ஜங்குக்கு டே அப்புறம் நான் காய் மெக்கு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. டேவுக்காக அலைன்ஸ் பார்க்க அம்மா என்னை உயிர் எடுக்கிறாங்க ஓகேவா. எப்படி நான் கேன்சல் பண்ண தான் போகிறேன், இருந்தாலும் சொல்கிறாங்க ஏன் டே உனக்கு பிடிச்சதான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. எனக்கு அதை விருப்பம் இல்லை நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிட்டு ஒரு பொண்ணை போய்ட்டு மீட் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா பொண்ணு ரொம்ப அழகாக அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா பார்க்குறதுக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. நம்ம டேக்கு இது வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா அவ்வளோ எதுவுமே இல்லை. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லைஃப் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது, நமக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு கொஞ்சம்
தள்ளி நிற்கிறா. இப்போ அந்த பொண்ணு அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு பேர் ஒயன் டாக்டராக இருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க டாக்டராக இருக்கா? எனக்கு இவளுக்கு எவ்வளோ அலைன்ஸ்லாம் பார்த்தோம், யாரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், வேண்டாம் வேண்டாம் சொன்னால் உங்கள் பிக்சரை பார்க்குறப்போ ஓகே சொல்லியிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா சொல்லிட்டு நம்ம ஒயன்ட்ட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குற டேவை பார்க்கும்போது டேக்கு ஒயனை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அவரால் ஐஸ் எடுக்க முடியல, பார்த்துட்டே இருக்கார் வச்சுக்கிடுவாங்க அம்மா. இப்போது நம்ம ஒயன் பார்க்குறா, ஒயன் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறா, நம்ம டேவை பார்த்து இப்போ டேவும் ஸ்மெல் பண்ணா, இதெல்லாம் தனியாக பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயில் நினைக்கிறாங்க எப்படி ரிஜெக்ட் பண்ண தான் போகிறான், இது போல பல படங்களை ரிஜெக்ட் பண்ண வந்தாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே டேவோட அப்பா வந்திருக்காங்க. டேவ் அப்பா அம்மா பார்க்குறாங்க, பாருடா அட்லீஸ்ட் பேசியாவது பாருடா, ரிஜெக்ட் பண்ணிட்டு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம டே போயிட்டு ஓகேம்மா சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்து அங்கே போய் எனக்கு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்கா. டேவலா இதோட டே நம்ம ஃபீல் நான் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு நம்ம ஒயன் அந்தளவுக்கு யூனிக்காக பேசிக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அங்கே பாருங்கள் டே உங்களுக்கு வந்துட்டு எனக்கும் சரி உங்களுக்கு சரியாக அலைன்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் ஓகேவா, நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹானஸ்ட்டாக சொல்லுவேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காகலாம் நான் வந்து மேரேஜ் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா ஹானஸ்ட்டாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் எங்கள் அப்பா மட்டும் பேசுகிறேன் ஓகேவா. நீங்கள் உங்கள் அப்பா மட்டும் சொல்லிட்டு கஷ்டப்படணும்ல, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா, நானும் அப்படி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ரிஜெக்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வயன் சொல்கிறா. இப்போது கேட்குற மாதிரி இருக்குது, யார் சொன்னாலும் ரிஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு யார் சொன்னால் நான் அவ்வளோ ரிஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ ஒயனோட கிட்ட வராங்க, வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஏதோ கிட்ட வந்துட்டு ஐ லைக் யூ அப்படி சொல்கிறாங்க. வயன் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டா, என்னதுக்கு ஆமாம் ஐ லைக் யூ டாக்டர் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நிச்சயமாக வந்துருக்கு, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கோங்களே, உண்மையை சொன்னால் எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன், ஆனால் அவங்க பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது, இந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு, இதான் லவ்வாக என்ன கேட்குறாங்க, லவ் அட்ராக்ஷன் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஒயன் பார்க்குறா, தெரியல எனக்கு உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அது லவ்வாக எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு கம்ஃபர்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு தோணுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்கிறா. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ வந்துட்டு ஓகே சொல்லலாமா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ தானே சொன்னீங்க பிடிக்கலாம் சொல்லிட்டு, பிடிக்கலன்றது ஈஸியாக சொல்லியிருந்தாங்க, பிடிச்சிருக்குன்றது கொஞ்சம் சொல்ல ஷையாக தானே இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஓகே, என்னோடய ஒய்ஃப் ஷையாகிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஓகே நானே சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப் ஆக்கூட ஃபீல் பண்ணக்கூட சொல்கிறாங்க. ஒய்ஃப்னு சொல்கிறது ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறீங்க இதுக்கு, ஆமாம் யுவர் மை ஒய்ஃப், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒய்னும் அதே தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. நான் டாக்டருக்கு கூட பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனையே கிடையாது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஃபைன். நான் ரெண்டு பேரும் வராங்க வந்துட்டு இப்போ நம்ம அப்படியே நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறாங்க. அப்பா எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, ஒயனுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஓகேவா, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது அப்படியே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஜவுக்கு அப்படியே ஹார்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ அவருக்குன்னு ஒரு லவ் இல்லை, அவருக்குன்னு டக்குன்னு பார்த்தது பிடிக்குது, ஏன்னா அவரே ஃபீல் பண்ணிட்டு ரெண்டா டேக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது, டேவும் தனியாக இருக்கா சொல்லிட்டு ஃபீல் பண்ணிப்பாரு. இப்போ ஃபஸ்ட் டைம் டேவுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஜங்கு மட்டும் தலைவராக இருக்காங்க, அதை நினைக்கும் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த ஜங்கு ஒயனு டேவோட மேரேஜ் நடக்குது, ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கும். இந்த மேரேஜில் ஃபுல் ஒர்க்கும் ஜங்குக்கு காய் மெக்கு நம்ம அதுக்கப்புறம் ஜாக்சன் இவங்க 4 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு பார்க்கும்போது, நான் சொன்னப்போ நீ கேட்கல, நீ ஃபீல் பண்ண பாரு ஒன் டே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக எங்கள் மேரேஜ் கிராண்டாக நடந்து ரெண்டு பேரும் அழகாக தனியாக வந்துட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேவும் சரி நம்ம பொய்யனும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜவுக்கு ஜவுக்கு வந்து திரும்பி கூட பார்க்குறது, எப்படின்னா ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண வருது, அவரை தாண்டி 24 ஹவர்ஸும் ஒயனை பற்றி தான் யோசிப்பார். ஹனிமூன் போகிறது, ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறது, அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போய் ட்ராப் பண்ணுறது, பிக் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப அழகாக லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஜவுக்கு இப்போ தான் ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. டே வந்துட்டு ஜவுக்கு வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை. ஜவுக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க்கு தாண்டி எதுவுமே இல்லை, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம இனி ஒரு 2 இயர்ஸ் போகிறப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜம்க்கு டேவுடைய குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, டேக்கு ஒரு பேபி இருக்குது, அந்த பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக அந்த பர்த்டே பார்ட்டி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஒயன் பார்க்குறா. ஒயன் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, என்னோட கசின் பிரதர் வந்துட்டு கொஞ்சம் 2-3 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்க 2-3 கசின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க யாருமே மேரேஜ்க்கு வரவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அவங்க 3 பேர், அவங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் வரவே இல்லை மேரேஜுக்கு. எல்லாம் வந்துட்டு கேட்டிங்க, எல்லாம் வெளில ஃபாரின் படிச்சுட்டு இருந்தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னுக்காமா, எல்லாம் ஃபாரினில் இருந்தாங்க, யாருமே இங்கே வரல, இப்போ தான் வந்துட்டு வந்திருக்காங்க, நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பர்த்டே பார்ட்டி அவ்வளோ அழகாக அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுதுடா, இந்த கார் ஸ்டாப் ஆகுதுமே வந்துட்டு ஒரு 4 பர்சன் இறங்குறாங்க, ரொம்ப அழகாக அப்படியே வந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அவங்க 14 பேர் இறங்கி கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஒயன் பார்க்குறா, ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஜிம் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. மோச்சி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஒயன், நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஒயன், ரொம்ப பெரிய பொண்ணாயிட்ட நீ சொல்கிறாங்க. நான் ஒரு குடும்ப ஸ்திரீடா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறேன் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம யோன்ஜினு ஜிமின்னு அண்ட் ஃப்ளிக்ஸ் ஓகே, இவங்க 4 பேருமே நம்ம ஒயனுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ்டா ஓகேவா. நம்ம ஜிமினுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது,
ரிலேட்டிவ்ஸோட ஓகேவா, கசின்ஸ் தான், ஒருத்தவங்க தான் சொந்தக்காரங்க. இப்போ 4 பேர் வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது நம்ம ஒயனுக்கு ஒரு ஒயன் ரொம்ப ஹாப்பியாக கொடுத்துட்டு போகிறா. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. காய் பார்த்து பயங்கர ஷாக்கு. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன்னா காய்க்கு மேரேஜ் செட்டில் ஆகிட்டு, மெக்குக்கு மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க, ஜாக்சன் எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. சங்குக்கை தவிர மற்ற எல்லாருமே அவங்க கேங்கில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க அங்கே பாரடா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாட்டே நம்ம ஜூனியர்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா விட கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டாரு, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ அவங்க எல்லாரும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இப்போ காய் தான் ஜங்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு ஸ்டில் அங்கே ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா சொல்கிறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டான் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஜிமின் நான் வேணுக்கிட்ட அவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க ஜிம்மில் அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கா, விடவே மாட்டேங்கிறா. விடுறி சொல்கிறாங்க. அப்படியே இவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டா போச்சு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டே பார்த்தா பேபி வச்சுருந்து பாரு. இப்போ ஸோ ஒயின் கூப்பிட்றா, டேங்க வாங்க சொல்லிக்கிறாங்க. அந்த டேங்க டைமே கிடையாது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 4 பேர் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டே அங்கே நிற்கிறாரு. டே அவர் பேபி தூக்கிட்டு வரக்கிட்ட வராங்க. ஒயின் சொல்கிறாங்க. இப்போ டே மீட் பையன் கசின் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. இவங்களும் அவங்க கசின் சொல்கிறாங்க. ஆமாம் டே இவங்க தான் கசின்ஸ். அவங்க சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜூனியர் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதை ஒயின் சொல்கிறாங்க. டே ஹாய் சொல்லுங்கடா சொல்கிறாங்க. ஹாய் பிரதர் இல்லா சொல்லிட்டு இவங்களால சொல்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்லிட்டு டே ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்த்தா ஜங்குல கண்ணீரே இருக்குது. அப்படி ரொம்ப டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. எதுவுமே சில அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒயன் ஜிம் பார்க்குறாங்க. ஒயன் பேபி தூக்கலாமா சொல்கிறாங்க. கூட தூக்கடா சொல்லிட்டு ஒரு பேபியா ஒயன் ராஜா டேக் பண்ணி மைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக பேபியை தூக்கி கொஞ்சிட்டு பேபிக்கு நிறைய கிஃப்ட் வந்துருப்பாங்க. நிறைய கொடுக்குறாங்க. வாங்க கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அது பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ டின்னர் பார்ட்டி பண்ணி போகிறாங்க. எல்லாரும் டின்னரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஒயன் கிளம்புவா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இல்லை ஒயன் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் வந்து பார்க்குறேன் முக்கியமாக கிளம்புவா சொல்கிறாங்க. டே இல்லைடா கொஞ்சம் இருடா சொல்கிறாங்க. இல்லை ஒயன் நாளைக்கு வர சொல்கிறாங்க. ஓ அப்படியே சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் போகலான்னு போக இப்போ டேவோட ஜிம்மோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா காய் தான் வந்துட்டு என்ன ஜிம் அப்படியே போட சொல்கிறாங்க. ஓ காய் சின்ன எப்படி இருக்க சொல்கிறாங்க. டே நான் நல்லா இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, பேசவே இல்லை எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுலடா நீ ஜம் கூட சொல்கிறாங்க. ஜங்ஸ் எப்படி இருக்காங்க சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஒரு மாதிரி ஜம் பார்க்குறாங்க. நான் யாரும் தெரியாது சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு, ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். என்னாச்சு காய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போகலான்னு போக இப்போ நம்ம ஜங்க் வந்துக்கிட்ட வராங்க. ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹேண்ட் மீன் அப்படி சுக்க போகிறாங்க. ஜிம் ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக எனக்கு ப்ரௌடாக இருக்குது ஜங்க் உங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு உண்மை ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன செய்ய சொல்கிற ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா நான் அந்த வேர்ல்டில் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் எனக்கு ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது தெரியுமா ஒயன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. வா நான் சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை இப்போ என்ன பார்க்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. இல்லை வா சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு எல்லோரும் ஒரு சேர் போட்டுறோட உட்காராங்க. அந்த கார்டனில் இப்போ எல்லா ரிலேட்டிவ்ஸும் போயிட்டாங்க. இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஒயன் டே வந்துட்டு அங்கே சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற என்ன ஸ்டோரி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு 2 ஃப்ரெண்டு இருந்தாங்களாம்மா. ஒயன் சொல்கிறாங்க. என்னதுக்காம 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸை தாண்டி அந்தளவுக்கு ஒரு ஒன் சோல் 2 பாடிஸ் அப்படி இருப்பாங்களாம்மா சொல்கிறாங்க. என்னதுக்கு நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதுன்னு அந்தளவுக்கு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்காம லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இன்னொரு பர்சனுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்கலையா ஏன் சொல்லி கேட்குறாங்க. தெரியல அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டை வேறு யாரும் விட்டு கொடுக்கூடாது, அவங்க கூட வச்சுக்கணும் ஆசை சொல்கிறாங்க. இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க. ஆமாம் அது ரொம்ப வினோதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா. அவங்க ரொம்ப அவ்வளோ லவ்க்காக வச்சுருக்காங்க. மற்றவங்க நம்பி அவங்க ஃப்ரெண்டை வந்து கொடுக்க ரெடியாக இல்லை. அதனால் அவங்கள பிரிச்சியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. பிரித்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக பேபியோட செட்டில் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க மட்டும் தனியாக அப்படியே இருக்காங்களாம்மா. அப்படியே அவங்க நின்று இடத்துல இருக்காங்க. மற்றவங்களாம் அந்த இடத்துல மூவ் பண்ணி போயிட்டாங்க. அவங்க மட்டும் அதே இடத்துல நின்றுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல வேறு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற ஜிமின், யார் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்ன சொல்லி கேட்குறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது பேர். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஹாப்பினஸ் தேடிட்டாங்க. ஆனால் அவங்க கூட இருந்தாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ஹாப்பினஸ் ஏன் அவங்க ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு கூட பார்க்கலாமா. ஆனால் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆமா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க லவ் பண்ணது பார்த்துருக்காங்களா, அவங்களும் ஹர்ட் ஆகிட்டாங்களாம்மா. இவங்க அவங்க லவ் பண்ணுறாங்க கூட தெரியல. ஆனால் அப்படி தான் இருக்காங்களாமா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, எங்களை தாண்டி வேறு எங்களுக்கு மாதிரி வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களாம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சார் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு இடியட் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிஜத்தில் எல்லாம் இருக்காங்களா சொல்கிறாங்க. நிஜத்தில் இருக்காங்க சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் எதுவும் சொல்ல அது வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு அது யார் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படி இருந்தால் அந்த பர்சன் பாவம் இல்லையா, அவங்க லைஃப்பில் தனியாக இருக்க மாட்டாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அந்த பர்சனே வந்து யோசிக்கலையே சொல்கிறாங்க. அப்படி ஒரு பர்சனாக யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, அது வேணாம் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க பாரு என்ன சொல்லி சொல்கிறாங்க. வேறு யாரும் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. என்ன பேசுகிறேன் என்னோட ஹஸ்பண்டை பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன தெரிய சொல்கிறாங்க.
உன் ஹஸ்பண்ட் அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, அந்த பர்சன் தனி மரமாக ஒருத்தர் நிற்கிறாரில்ல, அவர் யார், அது இவர் தான் சொல்லிட்டு ஜம்கு பார்த்து பயன் பண்ணுறாங்க. இப்போ ஜம்கு பார்த்து பயன் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, லவ் பண்ணாமல் பிரிச்சு போட்டாங்களா, அது வேற நம்ம ஒயன் டே தான், வேறு யாரும் இல்லை. நம்ம ஜிம்மினை ஜம்கு எடுத்து பிரிச்சதே உன்னோட ஹஸ்பண்ட் டேயான் தான். இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கான், என்னைக்காவது ஒன்ட்டு சரி ஓகே ஒன்ட்டு கேட்டுப்பானா, ஏன் ஜம்கு இருக்கான், நீ ஜம்கு பற்றி நீ தான் யோசிச்சு கேட்குறாங்க. உன்னை இப்போ ஒன்ட்டா ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் லவ் பற்றி சொல்லவே சொல்கிறாங்க, ஏன் சொல்ல சொல்லி கேட்குறாங்க, தெரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறாட்டே இப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்லாம் ஹாப்பியாக சொன்னா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம டே ஒயின் டேரக்டர் ஜம்கு பார்க்குற ஜம்முக்கு சொல்கிறாங்க, சொல்லு ஏன்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே நினச்சிப்பாரு, எதுவுமே சொல்ல வந்து இருக்குங்க, ஏன் ஜம்முக்கு எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதுக்காக உங்கள் லவ்க்காக நீ ஃபைட் பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. டே இது மாதிரி ஜம்கு எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க, இல்லை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பாரு ஜம்முக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் தான், அதை தாண்டி லவ் இம்பார்ட்டன்ட் ஓகேவா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு லவ்வை சேர்த்து வைக்கணும், ஒரு லவ் பிரிக்குதுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்வில் மட்டும் டாக்ஸிக் இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்ல டாக்ஸிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி டாக்ஸிக்காக தான் இருக்கா, நான் இவ்வளோ டேஸ்க்கு யோசிக்க, நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்காம இருக்க, நான் கூட யோசிக்கல பாரு, நான் எவ்வளோ டேட்டாக இருந்திருக்கேன், ஏன்னா காய்க்கு மேரேஜ் ஆச்சு, மெக்குக்கு மேரேஜ் ஆச்சு, ஜாக்சனுக்கு மேரேஜ் ஆச்சு, நான் எல்லாத்துக்கும் பார்த்துருக்கேன், எல்லா மேரேஜும் அட்டன் பண்ணியிருக்கேன், நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்க, நான் கூட ஏன் யோசிக்கிறேன், நான் கூட உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டேன் நான் சொல்லி கேட்குறாங்க. இந்த டைம் மாதிரி நானும் இருந்திருக்கேன் நான் சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதோட நான் இப்போ எப்படி சொல்லிட்டு, நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, எங்களுக்கு எல்லாமே நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், ஈவன் பேபிக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கூட எவ்வளோ அரேஞ்ச் பண்ணது நீ தான், நீ இவ்வளோ பண்ணியிருக்க, நாங்கள் உனக்கு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே பார்த்தா எல்லாமே முடிச்சுட்டு வந்துறாங்க. சரி ஓகே என்ன கிளம்பிட்டா சொன்னால் ஜிமின் கேட்குறாங்க, என்ன இருடா சொல்கிறாங்க. இல்லை என்ன ஓகே நான் போயிட்டு வரேன், ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ எனக்கு ஒரு மாதிரி நின்றுடா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு வாங்க சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ காய்க்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் பார்க்குறவங்க ஜவுக்கு பார்த்து மறைக்கிறாரு. ஏன்னா காய் சொல்லி பார்த்து ஜவுக்கு கிட்ட பாரு, அவன் அப்போ தான் இருப்பான், அவன் வந்து அவனுக்கு லவ்னா என்ன தெரியாது எல்லாம் சொல்கிறான், ஒன் டே அவனுக்கு லவ் வந்து அவன் மாறிடுவான். ஸோ நீ புரிய வை, இப்போ நீ லவ் விட்டனா லவ் மிஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் கிடைக்காது, நீ பேசு அவன்கிட்ட புரிய வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் டேஸில் ஒன்றா சேர்ந்தா லவ் சேர்ந்தா கஷ்டம், நீ போய் ஜிம்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஜிம்மில் ஜம்ப் வந்து பயந்துட்டு இருப்பாங்க, டேப்பாவும் சொல்லிட்டு டேவே நினச்சிட்டு இருப்பாங்க. என்னைக்கு டேக்கு மேரேஜ் ஆனிச்சோ அன்றைக்கி தான் ஜம்ப் வந்து புரிஞ்சிருக்கும். அப்படி கூட ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு போகல, அவர் அப்படியே அதே பேச இருந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு வேறு என்ன பண்ண தெரியல, பாவம் அவர் அப்படியே இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி இருந்துட்டாரு. இப்போ எனக்கு ஜம்ப் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒயன் பார்க்குற டே அங்கே போய் கூப்பிட்றா. இப்போ இவங்க எல்லாரும் போய்ட்டு இவங்க மட்டும் தான் இருக்காங்க. சொல்லு என்ன எப்படி பர்த்டே பார்ட்டி ஓகே சொல்கிறாங்க, பர்த்டே பார்ட்டி ஓகே சரி சொல்லு, எனக்கு என் ஃப்ரெண்டு யூனா இருக்காளா ஆமா சொல்கிறாங்க, அவளுக்கு நம்ம ஜம்முக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா கேட்குறாங்க. என்னென்னு யூனா மேரேஜ் பண்ணிக்கலாமா, ஜம்முக்கு நல்லா இருக்கும் தானே, அவளுக்கு ஜம்முக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஜம்முக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜம்முக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, டேவா அவருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒயனும் பார்க்குறா டேவா, எல்லாரும் டேவை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஒயன் பார்க்குற டேக்கிட்ட என் டே நீ சொல்கிறாங்க. யூனா வந்துட்டு ஜம்க்கு பர்ஃபெக்டாக இருப்பாளா, ஜம்க்கு மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜம்ப் டே பார்க்குறாங்க. ஜம்முக்கு ஒயன் சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும், யூனா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்க்கு எதுவுமே சொல்ல, ஒரே ஒரு பார்வை தான், நீ இப்படியா சொல்லிட்டு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி போயிடாரு. இந்த பக்கம் ஒயனுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க டேக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல எதுவும் சொல்ல மாதிரி நின்றுடா சொல்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜம்க்கு டேவை பார்த்துட்டு பாரு, நீ இப்படி நினச்சி கூட பார்க்கல சரியா, நீ உண்மையாகவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது நான் சொல்கிற பாட்டு போயிடாரு. இப்போ மெக்கு ஜாக்சன் எல்லாரும் அப்படி சொல்லிட்டு போயிறாங்க. ஏன் பார்க்குற டேவ் அவருக்கு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாரு. என் டேவ் மனசுல டே நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்க. ஜிமின் உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் டேவ் ஜங்கோட க்ரஷ்ஷாக இருந்தா சொல்கிறாங்க. என்ன க்ரஷ்ஷாக அங்கே பாரு டே என்ன நினச்சிருக்க மனசில், ஜம்முக்கு ஜிம் லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க லவ் பண்ணி பிரித்து வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. இங்கே பாரு வேணாது பாஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. பாஸ்ட்டா என்னட்டி பேசுகிற, நீ எந்த உலகத்தில் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஒயன் ஒயனுக்கும் ஜம்முக்கும் ஜிம்முக்கும் செட் ஆகாது சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒயனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் மாதிரி பார்க்குறா. என்ன சொல்கிற நீ சொல்கிறாங்க. அவனுக்கு செட் ஆகாது ஒயன், ஏன்னா அவனுக்கு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவனுக்கு புரியாது, அது ஏன் அவன் செட் ஆகாது, ஜம்முக்கு வந்து வேறு பர்சன் மேரேஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. என்ன டீ பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்ன ஒன் டே ஜிம்மில் அப்பா மீட் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஜிம்மில் அப்பா மீட் பண்ணேன், அப்போ மீட் பண்ண கேட்டேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஜம்முக்கும் ஜிம்முக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எனக்கு ஜிமின் வந்துட்டு என்னுடைய டேவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னதுக்காமா அவன் வந்து என்னோட ஜம்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான். ஸோ நீ வந்து என்ன அவனோட கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணேன்னா நான் வந்து ஜிம் ஜம்க்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து அப்படியே முடிவு பண்ணிட்டேன். இப்படி ஒரு பாஸ்ட் வந்து ஜம்க்கு மேரேஜ் பண்ணிட்டேன், அவன் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்காது, அதனால தான் என்னோட ஜம்கை வந்து ஜிம்மில் வந்து பிரிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன பேசுகிற டே சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மாதிரி பேச எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், அவன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்து அவனும் அப்படி கேட்கல, அவன் ஜஸ்ட் சேஞ்ச்
என்ன பண்ண சொல்லிருக்கா சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டி நீ எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் இருப்பேன், என் ஜங்க் வந்து மாறப்படாது, ஜங்க் வந்து எனக்கு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நான் என்ன மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டி நீ ஜங்க்கிட்ட வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்காது சொல்கிறாங்க. ஆமாம், நமக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த வயன் புரிஞ்சுக்கிறா, டே வந்துட்டு வேற உலகத்தில் இருக்காங்க, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன், டேரக்டாக நெக்ஸ்ட் டே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கொடுத்து விட்டுறாங்க. அப்படி பார்க்குறாங்க வயன் என்ன பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் டேரக்டாக அவங்க சைக்காட்ரிக்கா சில விஷயங்கள் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மென்டலி இப்போ உங்ககிட்ட இருந்து பையனை உங்ககிட்ட தள்ளி இருக்க ஜங்க் வந்து ஜங்கிட்ட உங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேணும் விட்டு தள்ளிடு என்கிட்ட வந்து சொன்னால் என்ன பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி ஒய்ஃபை விட்டு கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா ஜங்க் வந்து இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறாங்க அவனோட பையனோட லவ்வில் சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவனை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லி கேட்குறாங்க, இப்போ தான் பையன் டேக் கூட ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. பாரு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதுலாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா, நீ உன் ஃப்ரெண்டு மனசில் நடந்துக்கிற யோசிச்சு அவங்க ஃப்ரெண்டை பற்றி திங்க் பண்ண கேட்குறாங்க. இப்போ தான் டேக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிற டே வந்து ஒரு மாதிரி இருப்பார். அதை அவ்வளோவா எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ஒரு டாக்ஸிக்காக இருப்பார். இப்போ நினச்சி பார்க்குறாரு இருந்துக்காமா ஒன்றை வந்து உன் லவ்வுக்கு பிரிக்க முடியல, அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னா அப்போ அவரும் அப்படி ஆசைப்பட்டுப்பார் இல்லையா. அவர் வந்துட்டு ஒன்றால் வந்து விட்டு கொடுக்க முடியாது, ஒரு லவ் விட்டு கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக லவ் விட்டு கொடுக்க முடியாதுன்னா அப்போ அவரும் அப்படி யோசிச்சிருப்பாரு. நீங்கள் ஏன் யோசிக்கலாம் சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ணி திங்க் பண்ணவே இல்லை கேட்குறாங்க. இப்போ தான் டேக் ஒரு மாதிரி இருக்கு, அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அது சொல்கிறாங்க சைக்காட்ரிக் சொல்கிறாங்க. டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க டேக்கே புரியுது ஒரு மாதிரி இருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஜம்க்கு டேவோ அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஜம்ப் ஒரு வீட்டில் போய்ட்டு டோர்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தார். இப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்ட்டு எப்படி பண்ண என் லைஃப் வந்து ப்ளே பண்ணிட்டல, நீ மட்டும் உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கு, நீ ஹாப்பியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் என் லவ் ஏன் பிரிச்ச, என்னோட ஜிமினை கிட்ட ஏன் பிரிச்ச டே சொல்லிட்டு ரொம்ப அழகாக தாங்கிக்க முடியல. இந்த பக்கம் ஜிமின் அவங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழகாங்க. இந்த டே மேலே அவருக்கு அப்படி ஒரு கோவம் பையன் எடுத்து சொல்லிடுற அந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டேக்கு வந்து மென்டலி ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க என்னோட அப்பாட்ட கூட டே வந்து பேசும்போது கூட எங்கள் அப்பா வந்து ஜஸ்ட் செக் பண்ணி தான் பார்த்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்தளவுக்கு வேல்யூவாக இருக்கா சொல்லிட்டு தான் அவங்க செக் பண்ணி தான் பார்த்தாங்க, மற்றபடி வேணும்னு பிரிக்கணும்னு நினைக்கல சரியா. அப்போ வந்துட்டு நீ கொஞ்சம் தள்ளி இருந்தால் சொன்னாங்க, ஏன்னா எனக்காக என்னோட அப்பா அப்படி சொல்லி பார்த்தாங்க, நான் ஹர்ட் ஆகிறேன்ருக்காங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக உங்கள் பையனை வந்து மறந்து சொல்லிட்டு அவங்க கூட சொல்லிட்டு போயிருக்கான்னு தெரியுமா, இது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்கும். எனக்கு ஜங்கா ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது சொல்லிட்டு ஒயன் ஜிம் ரொம்ப அழகாங்க. இது அவருக்கு நல்லா புரியுது ஒயனுக்கு. இப்போ ஒயன்ட்டு 2 பேருமே ஜிம்மில் அப்பாட்ட தான் போய் போயிட்டாங்க. ஜிம்மில் அப்பா வந்து அங்கிள் தானே ஒயன் போய் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க அங்கே பாரு மாட்டேன் ஒயன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் தாசு சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க பாருங்க, அவன் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கான், அவன் வந்து சின்னதாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு ஒரு வழியில் என்ன ஜிம்மில் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க இல்லையா. இப்போ ஜங்குக் ஜிம்மோட மேரேஜ் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடந்துருக்காரு. ஜிமின் ஜங்கோட ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் இல்லை, ஏன்னா ஜங்குக்கு பையன் ஜிமின் மணி பண்ணால் மணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்கு மேலே கோவமாக இருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி இருந்தான், எனக்கு லவ்வுக்காக என் ஃபைட் பண்ணல சொல்லிட்டு ரொம்ப கோவம். இப்போ ஃபைன் நான் மேரேஜ் முடிஞ்சிச்சு, எனக்கு வெட்டிங் நைட்டு தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அவர் ஜங்கோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ கோவம், அந்த ஷர்ட்டை கழிச்சு விட்டுறாரு. ஜங்குக்கு புரியுது எவ்வளோ கோவம் சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு சொல்லி விட்டுறாரு. இப்போ ஜிம் தான் ஜங்கோட நெக்கில் அப்படியே போயிட்டு ஃபைட் பண்ணுறாரு, பிளட் வர வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு அதெல்லாம் கண்டுக்கல, அவங்க கோவம் போனால் போதும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. நீ ஏன் இப்படி இருக்காருன்னு உனக்கு பேச லவ் பண்ணாத தாண்டி என்ன பண்ண ஏன் இப்படி பண்ண சொல்லி ஜிம் தான் அப்படி அடிக்காரு. ஜம்க்கு ஒரு கட்டை வரைக்கும் அமைதியாக பறிப்போம். அவர் வந்து பார்க்குறாரு, காம் பண்ணா கிஸ் பண்ண தான் முடியும் சொல்லிட்டு அவர் அப்படியே ஜிம்மில் புஷ் பண்ணிட்டு அப்படியே ஹங்கரே கிஸ் பண்ணுறாரு. மன்னிச்சிரு நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது ஓகேவா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த மாதிரி இருந்தது தப்பு தான் ஓகேவா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்கு இம்பார்ட்டன் மோர் தென் நம்ம லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, அது புரிய எனக்கு டைம் எடுத்துச்சு ஓகேவா, சாரி ரொம்ப மண்ணு கேட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நினச்சி ப்ரௌடாக இருந்துச்சு இருந்துக்காமா, நீ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ட்ரூவாக இருந்து, ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஸ்டே வந்து டிசர்வ் பர்சன் எனக்கு தெரியல சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது ஓகேவா, இனி ஒரு டைம் டேவை பற்றி என்கிட்ட வந்து நீ வந்து ஹையராக பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே எனக்கு பேசிட்டு ஜம்க்கும் ஜிம்மில் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணி அவர் எவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணது, அவரோட பெயின் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஜிம்மில் அவ்வளோ க்ரேஸாக இருக்கா ஜம்க்கு மேலே, அப்படி இருக்காரு அவர் கொஞ்சம் கூட வந்துட்டு கேப் விடாமல் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணி 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ் அந்த இதுலேயே அப்படி ஃபைட் போகுது. நீ எனக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன், நான் உனக்கு எதற்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு அந்தளவுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பார்க்குறாங்க ஜம்முக்குள்ளே ஜிம்மின் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜம்மு பார்க்குறாங்க, என்னோடய லைஃப்பை நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வேலை தேங்காடி எனக்கு உயரனால என்னோட லவ் வந்து அகைன் கிடச்சிருச்சு, இது மட்டும் கிடைக்காம என்ன பண்ணியிருப்பா சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு இப்போ பயப்படுறாரு, டேக்கிட்ட பேசக்கூட பயமாக இருக்குது, எங்கள் டேட்டு பேசி நம்ம ஜிம்மில் இழந்துருமோ சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்படுறாரு. எப்போதும் ஜிம்மி கூடயே இருக்காரு, ஆஃபீஸ் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஜிம்மிக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ லவ் கேர் சொல்லிட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இது பார்க்குற ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் ஜம்மு தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஜிம்மில் அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வருவாங்க, நல்லா இருக்காங்களா சொல்லி பயம். இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு வண்டே பார்க்குறாங்க. ஜங்குக்கா நான் ஃப்ரெண்டு கூட வெளில போகிற சொல்கிறாங்க, என்னதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கிளம்புங்க சொல்கிறாங்க, என்னதுக்கு நீங்களே கூட வரணும் சொல்கிறாங்க, இல்லை ஜிம்மில் நீங்களே கூட வரணும்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் 2 பேர் போகிறாங்க. போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்டே பேசுகிறாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட எல்லோரும் நல்லா பேசும்போது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஜங்குன்னு சொல்கிறாங்க, சொல்லி மேற்கு என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ ஃப்ளீக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நீ
நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கவே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஓகேவா. நீங்கள் அந்தளவுக்கு ஜெனின் பர்சன், சேம் டைம் உங்கள் லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே வந்துட்டு இப்போ நீங்கள் பேக் டு நார்மலாக இருக்கீங்க. ஏன்னா பிரிஞ்சதுனால ஜிம் உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரியுது. ஆனால் லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கும். என்றைக்குமே ஜிம் இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது ப்ளீஸ். அவங்க சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக இன்செக்யூர் ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். என் லவ் வந்து எப்போ கூட கம்ஃபர்ட்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். ஜிம்முக்கு அப்புறம் மற்றவங்க இம்பார்ட்டன்ட்டே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க. இது போதும் எங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு வராங்க. இப்போது ஜம்கா ஜிம் லிஃப்ட் பண்ணிட்டு வராரு. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் நான் காமிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் அப்படிலாம் இல்லைங்க சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டு அவரும் அவ்வளோ ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாரு. அங்கேயே கிஸ் பண்ணி ஒரு மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க. எப்போதும் கூடவே இருக்காரு. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது கூட இல்லை. இதெல்லாம் காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய். ஆனால் டேக்காக ஒரு மாதிரி இருக்குது. இப்போட்டே வந்து ஜம் கிட்ட அதிகமாக பேசுறது. ஜம்க்கு வந்து டேக்கு ஃபோன் பண்ணால் ரொம்ப 2 வார்த்தை பேசுவார். எப்படி கேட்டே நல்லா இருக்கே சார் ஓகே ஆஃபீஸில் மீட் பண்ணிட்டு கட் பண்ணிடுவார். அவ்வளோதான். அதானே பெருசாக பேச மாட்டேங்கிறாரு. அந்தளவுக்கு நம்ம ஜம்க்கு வந்து பயப்படுறாரு. எங்கே நம்ம ஜிம் தண்ணோட்டு போயிடறான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜம் குக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பக்கத்தில் முடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு புரியுதுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சால் மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சேம் லவ்வும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை ஓகேவா. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஜம் பார்க்குறாங்க. இல்லைடாம்மா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு லவ் வந்துட்டு எந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மாற்றணும் அப்போ தான் புரிஞ்சுட்டேன். நான் தான் அந்த கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் வந்திருக்கேன். ஏன்னா டே வந்து எனக்கு கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் இருந்துச்சு. இந்த ஃபீல் வந்து டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்காமல் டேக் வந்துட்டு நான் ஹாப்பியாக இருந்தப்போ அதை ஃபீல் பண்ணவே இல்லை. அவன் ஃபீல் பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு நமக்குள்ள எதுவும் வந்திருக்காது. இல்லை அவன் எதுவுமே கேட்காம அவனுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. அதை போயின்னு சொன்னாலே ஏதோ வந்துட்டு மென்டலி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சும்மா எனக்கு தெரியும். அவங்க சும்மா வந்துட்டு அது வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கிள் வந்துட்டு அப்போ தான் நம்புவாங்க சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கான். எனக்கு தெரியும். அவன் எப்பவுமே வந்து பெருசாக என்னை வந்து யாரும் கொடுக்க நினைக்கிறான். சேம் டைம் ஒய்யே நான் லைஃப்பில் வரும்போது நான் அப்படி நினைக்கலையே. நான் வச்சுட்டு அந்த மாதிரி ஏன் அவன் வச்சுட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் என்ன தேடி வர சொல்கிறாங்க. அதுவா எனக்கு ஒரு சின்ன டவுட் வச்சுருவாங்கன்னு எனக்கு ஜிம்மி நான் கிட்டே போனால் கூட அகைன் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணாலும் ஒரு பயம். அதுக்காக தான் கொஞ்சம் டேஸ் போகக்கூடாது வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவன் அப்பாவை அடிக்கடி மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டே இருப்பான். அவன் அப்பா சொல்லுவாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு பயம் எங்கள் ஜிம்மி நீ வந்துட்டு என் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு தான் வேறு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அவன் முடிவு பண்ணியிருக்காரு. இல்லை அப்படின்னா எனக்காக வெயிட் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. நீ ஆனால் யார்ட்டையும் மூவ் ஆன் ஆகவே இல்லையா. அது உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. அவனை பார்த்துட்டு தான் நான் இருந்தால் சொல்கிறாங்க. எனக்கு காமன் எங்கே போகிறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அவன்கிட்ட நான் வரல எனக்கு பயம். ஆனால் ஜிம்மி எனக்காக இருக்கான்னு நம்பிக்கிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இன்னொட்டு போகவே இல்லை. ஏன்னா எல்லாரும் எனக்கு தப்பாக பேசணும் நம்பல. என்னை சேஞ்ச் தானே பண்ணிக்க சொன்னேன். சொன்னது கரெக்டு தானே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. நான் இன்னொரு பர்சனை போய்ட்டு வீட்டில் பின் பண்ணால் தப்பு தானே. அது தப்பு தானே அம்மா சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா ஸ்ட்ரைட்டாக புரியுது ஓகேவா. நான் உனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும் ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு லவ் பண்ணுறது வேறு ஓகேவா. லவ் இஸ் லவ் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஹாப்பியாக. எனக்கு இது போதும் ஜம்கா. நான் உங்கள் மேலே சொல்கிறேன். எனக்கு நீ எந்த அளவுக்கு மேலே கிரேஸில் வச்சுருக்கோ அதோட நான் ரொம்ப கிரேஸில் வச்சுருக்கேன் ஓகேவா. ஏன்னா உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது. நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போவுமே. இப்போ நான் சொல்கிறேன் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் கேர் எல்லாமே உனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜம் டைட்டாக ஹக் பண்ணி இந்த 3 இயர்ஸோட எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட்ஸ் நான் உனக்கு 10 மினிட் நினச்சிட்டு இருந்தேன். ஜம்கிட்டே என் கூட தான் இருந்தான். எனக்கு எந்த இடத்துலையும் வந்து நான் செக்யூராக கம்ஃபர்ட்டாக ஃபீலே பண்ணல. ஏன்னா என் லவ் என் கூட இல்லை சொல்கிறாரு. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் யூ ஆர் மைண்ட் ஒன்லி அப்படி சொல்கிறாங்க. ஃபார்வர் சொல்கிறாங்க. அம்மா நான் உன்னோட தான் நீ என்னோட தான் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப டைட்டாக ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போவுமே நம்ம லவ்வுக்கு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக லவ் கொடுக்கணும் ஓகேவா. லவ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஓகே நான் பாய் டேக் கேரா.